السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இந்த உரை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை இந்த இடத்தில் நான் சொல்லிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு இணையம் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் சில முயற்சிகளை நாங்கள் செய்தாலேயே அந்த நிமிடத்திலேயே எமது உரைகளையும் எமது மார்க்க விளக்கங்களையும் முழு உலகத்திற்கும் அதே செகண்டில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகளை அல்லாஹு தாலா நிறையவே ஏற்படுத்தி தந்திருக்கிறான். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், இதை நாம் இலவசமான வழிகள் என்று இணையத்தில் இருக்கக்கூடிய யூ ஸ்ட்ரீம், லைவ் ஸ்ட்ரீம், ஜஸ்டின் டிவி என்று சிலவைகள் இருக்கின்றன. அவைகள் ஊடாக உபயோகிக்கின்ற பொழுது பேண்ட்வித் அதிகமாகி அவைகள் உருப்படியான முறையில் மக்களுக்கு மத்தியிலே கொண்டு செல்ல முடியாத ஒரு பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு மாற்றமான ஒரு வழிமுறையை நாங்கள் கையாள வேண்டுமென்றால் அதற்கு மாதாந்தம் ஒரு 10-15,000 செலவழித்து கட்டி செய்யக்கூடிய முறைகள் இருக்கின்றன. பொருளாதார பிரச்சனைகளால் அவைகள் தொடர்ந்து நடப்பது கிடையாது. என்றாலும் பல சிரமங்களுக்கு மத்தியில் ஒரு சில சகோதரர்களுடைய முயற்சியினால் tmclivetelecast.com என்கின்ற ஒரு இணையதளம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த tmclivetelecast.com என்கின்ற இணையதளம் மூலம் இன்ஷா அல்லாஹ் இங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு வாரமும் நடக்கக்கூடிய சனிக்கிழமை மார்க்க உரைகள் அந்த இணையதளத்தினர் அவைகளை வெளியே கொடுப்பதற்கு முன்வந்துள்ளனர். அது அல்லாமல் முடிந்த அளவில் எங்கெங்கெல்லாம் போய் மார்க்க உரைகளை லைவாக கொடுக்க முடியுமோ அவைகள் முடிந்த அளவு கொடுப்பதற்கான எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது மற்றவர்கள் லைவ் செய்வதை போன்றல்லாமல் ஒரு சிலவைகள் தான் இலங்கையில் மார்க்க உரைகள் லைவாக கொடுக்கப்படுகின்ற பொழுது கட்டணம் செலுத்தப்பட்ட அந்த லைவ் ஸ்ட்ரீமிங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் இதுவும் ஒரு வரிசையில் வந்து கொண்டிருக்கிறது என்பதனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி. காரணம், எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் இவைகள் லைவாக கொடுக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இப்போ இன்றைய இந்த மார்க்க உரையும் இணையதளங்களின் ஊடாக லைவ் ஸ்ட்ரீமிங் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள வேண்டும். இன்று இங்கே லேப்டாப் வைத்திருப்பதற்கான காரணம், இந்த கேமராவுக்கு இதை செட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கவில்லை. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்திலிருந்து கேமரா ஊடாக என்ன செய்யப்படும், லைவ் செய்யப்பட்டால் இந்த லேப்டாப் இங்கே தேவையில்லை. இந்த இப்பொழுது லைவ் செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த அம்சம் லேப்டாப்பின் ஊடாக வெப் கேமரா ஊடாகத்தான் என்ன செய்கிறது, இந்த நிகழ்ச்சி உலகத்திற்கு போய் கொண்டிருக்கிறது. இது ஆரம்ப நாள் என்பதனால் இப்பொழுது லைவாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த வீடியோவில் ஏற்படக்கூடிய ஒரு கிளியரிட்டி குறைவை பொறுத்து கொள்ளுமாறு வேண்டிக் கொண்டு எனது உரையை ஆரம்பிக்கிறேன். அன்புள்ள சகோதரர்கள், இது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி. இன்ஷா அல்லாஹ் இவைகளை நாங்கள் பயன்படுத்தி இந்த நிகழ்ச்சிகள் திறம்பட்ட முறையில் இங்கே நடத்தப்படுமாக இருந்தால் வெளி உலகத்திலிருந்து பார்க்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரயோஜனத்தை அது தரும் என்பதை நான் ஆரம்பமாக சொல்லிக்கொள்கிறேன். மறுபடியும் இணையதளத்தை ஞாபகப்படுத்துகிறேன். tmclivetelecast.com, திஹாரி மீடியா கிரியேஷன். டிஎம்சி இந்த டிஎம்சி என்கின்ற அந்த இதுவரைக்கும் இங்கே எடிட் செய்யப்பட்ட அந்த எல்லா செய்திகளிலும் நீங்கள் டிஎம்சி என்ற லொகோவை தான் என்ன செய்வீர்கள், காணுவீர்கள். திஹாரி மீடியா கிரியேஷன் livetelecast.com என்பதுதான் அந்த இணையதளத்துடைய பெயர். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய அதுக்காக வேண்டி வீட்டிலேருந்து பார்க்கலாம் என்பதற்காண்டி பேனுக்கு வர மாட்டாங்க. அது முதலாக சொல்லிக்கணும். அப்போ இதுக்கப்புறம் லைவ் டெலிகாஸ்ட் தான். நம்ம இசா தொழுந்தோடனே வீட்டுக்கு என்ன செஞ்சிடலாம், போயிடலாம்னு முடிவுக்கு வந்துடாமல். ஏன்னா இங்கே 4 பேர் இருந்தால் தான் என்ன செய்யலாம், அந்த ஸ்பீச்சை ஒழுங்காக என்ன செய்யலாம், நடத்தலாம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த நேரத்தில் யார் இந்த யூத நசாராக்கள் என்கின்ற தலைப்பில் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ஜும்மா நடந்திருக்கும் யூத கிறிஸ்தவர்கள் சம்பந்தமாக. அதிலே
சொல்லப்பட்ட செய்திகளையும் இணைத்து இன்னும் ஒரு சில செய்திகளையும் உங்களுக்கு மத்தியில் சுருக்கமாக யார் இந்த யூத நசாராக்கள் என்கின்ற தலைப்பில் விளங்கப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இதை நாங்கள் படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம், தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன் தெரியுமா? இன்றைய உலகம் பெரும்பான்மையினர் சிறுபான்மையினர் என்பதால் இயக்கப்பட்டு கொண்டிருக்கவில்லை. சுருங்க சொல்வதாக இருந்தால், இந்த உலகத்துடைய பலவிதமான திட்டங்கள் யூதர்களால் முன்மொழியப்பட்டு அவர்களால் திட்டமிட்டு கச்சிதமாக நிறைவேற்றப்பட்டு கொண்டு வருகிறது என்பதுதான் உண்மையான ஒரு செய்தி. இந்த யூதர்களை பொறுத்த வரைக்கும் உலக சனத்தொகையிலே நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 2,50,00,000 கிட்டத்தட்ட. எத்தனை? 2,50,00,000 தான் 600 கோடி மக்களில் யூதர்கள். அப்போ நினைத்து பாருங்கள் எவ்வளவு சொற்பமான தொகையினர் பாருங்கள். அதாவது இலங்கையுடைய சனத்தொகை கிட்டத்தட்ட, உதாரணத்துக்கு சொல்வதென்றால் கிட்டத்தட்ட இலங்கையுடைய ஒரு சனத்தை 2,50,00,000 இவ்வளவுதான். அந்த குறிப்பிட்ட தொகையினர் இந்த உலகத்துடைய எல்லா விஷயங்களையும் திட்டமிட்டு கச்சிதமாக நிறைவேற்றுகின்றனர் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன? அவர்களுடைய பின்புலம் என்ன? அவர்களுடைய பலம் என்ன? பலஸ்தீன வரலாறு என்கின்ற தலைப்பில் இங்கே நடத்தப்பட்ட உரையில் நாங்கள் அந்த பின்னணியெல்லாம் சுருக்கமாக விளங்கப்படுத்தினோம். ஆனாலும் காலம் தூரம் என்பதனால் மறுபடி ஞாபகப்படுத்தும் முகமாகத்தான் சில சுருக்கமான தகவல்களை இந்த இடத்தில் நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த கிறிஸ்தவர்கள் யூதர்கள் இந்த இருவரிலும் யார் தங்களது கொள்கை மீது பற்று கொண்டவர்கள் என்று நீங்கள் தேடி பார்ப்பீர்கள் என்றால், கிறிஸ்தவர்களை விட யூதர்கள் கொள்கையில் பற்றுள்ளவர்கள். கிறிஸ்தவர்களை விட யூதர்கள் கொள்கையில் பற்றுள்ளவர்கள். கிறிஸ்தவர்கள் தங்களது எண்ணிக்கையை பெருக்கிக் கொள்வதற்கு எதையும் செய்வார்கள். தங்களது எண்ணிக்கையை பெருக்கிக் கொள்வதற்கு எதையும் செய்ய துணிந்தவர்கள். ஆனால் யூதர்களை பொறுத்தவரைக்கும் 2 கோடியாக இருக்கிறார்கள். தங்கள் எண்ணிக்கையை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் எதையும் செய்ய துணிவதில்லை. இல்லைன்னா 2 கோடி ஆயிப்பாங்களா? அவங்க தான் 300 கோடியாக இருப்பாங்க. அவர்கள் தான் 300 கோடியாக இருப்பார்கள். அவர்களுடைய கொள்கையில் ஒன்றுதான், தங்களது இனம்தான் யூத கொள்கையில் இருக்குமே ஒழிய யூத மதத்தை யாரும் தழுவ முடியாது. யூத மதத்தை நம்ம களிமா சொல்ற மாதிரி களிமா சொல்லி அவர்களுடைய மதத்தில் ஒரு களிமா இருக்குமே அப்படி சொல்லி அதை தழுவதற்கான எந்த வழியும் யூதர்களிடத்திலே இல்லை. பரம்பரை தான் அவர்களிடத்தில் இயல்பிலே உள்ளது, பரம்பரை தான். ஆனாலும் ஜியோனிஸ்டுகள் என்கின்ற ஒரு உருவாக்கம் இருக்கிறது. அதில் வேண்டுமென்றால் என்ன செய்யலாம்? இணைந்து கொள்ளலாம். ஒரு காலமும் அவர்கள் யூதர்களாக முடியாது. யூதர்களுக்கு துணையானவர்களாக அவர்கள் மாறலாமே ஒழிய யூதர்களாக முடியாது. இன்னும் சொல்வதென்றால், இந்த யூதர்களிலே ஜியோனிஸ்டுகள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் தான் அந்த மிக மோசமான பயங்கரமான நிலைகளை கொண்டவர்கள். அன்புள்ள சகோதரர்களை, யூதர்கள் என்றால் இன்றைக்கு நாம் 2ஆக பிரித்துக் கொள்ளலாம். இன்றைய இஸ்ரேலை ஆதரிக்கக்கூடியவர்கள், இப்போ இஸ்ரேல் இருக்கிறதே, இந்த இஸ்ரேலை ஆதரிக்கக்கூடியவர்கள், இந்த இஸ்ரேலை ஆதரிக்காதவர்கள். உங்களுக்கு தெரியும், ஐன்ஸ்டைன் என்கின்ற விஞ்ஞானி, அவன் ஒரு யூதர், அவர் ஒரு ஜூ. இந்த இஸ்ரேலை அவர் ஆதரிக்கவில்லை. இந்த இஸ்ரேலை ஆதரிக்கவில்லை. அதுக்கு காரணம் முஸ்லிம்களோடு கொண்ட நேசம் அல்ல. இப்படி யூதர்கள் எல்லோரையும் ஒரு இடத்திற்கு கொண்டு வருவது யூத இனத்தை அழிப்பதற்கு தான் வாய்ப்பாக இருக்குமே ஒழிய யூத இனத்தை காப்பாற்றுவதற்கு வழியாக இருக்காது. இது யூதர்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். யூதர்களை பொறுத்தவரைக்கும் மார்க்கம் கொள்கை என்பதில் பற்றுள்ளவர்கள். இப்போ நாங்கள் எப்படி என்னது இதில் இது இருக்குது, இது ஹராம், இதில் இது இருக்குது, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி அவர்கள்ட்டையும் ஹலால் ஹராம் என்பதற்கு ஒரு குழுவே இருக்குது. ஹலால் ஹராம் என்பதற்கு ஒரு குழுவே இருக்கு. இந்த உலகத்திலேயே உலக அழகராணி போட்டியை உருவாக்கி கொடுத்தவர்கள் யார் சொல்லுங்க பாப்போம்? யூதர்கள் தான். அந்த நாட்டில் இல்லை. அந்த நாட்டில் என்னது அது இல்லை. ஏன்? அவர்கள் ஒரு கட்டுப்பாடான ஒரு மத கோட்பாடை வச்சு என்ன செய்கிறாங்க? செய்து கொண்டு போகிறார்கள். ஆனால் அரசியலுக்காக, தங்கள் இனத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக, இனத்தை வளர்த்து கொள்வதற்காக எந்த கொள்கையையும் மீறி அவர்கள் என்ன செய்வார்கள்? செயல்படுவார்கள். அவர்களுடைய கொள்கை என்னவென்றால், யூதர்கள் தான் மனிதர்கள், மற்றவர்களெல்லாம் யூதர்களுக்கு சேவை செய்ய பிறந்தவர்கள், மற்றவர்கள் எல்லாம் யூதர்களுக்கு சேவை செய்ய பிறந்தவர்கள். இதுதான் அவர்களுடைய இயல்பான கொள்கை. இன்னும் சொல்ல போனால், இந்த நூற்றாண்டில் ஒரு பெரிய பிரச்சனை வரும் என்றால் அதற்கு பின்னால் சந்தேகம் இல்லாமல் நிச்சயமாக யூதர்கள் இருப்பார்கள். ஒரு பெரிய பிரச்சனை வரும் என்றால் சந்தேகம் இல்லாமல் யூதர்கள் இருப்பார்கள். அவங்க 4 பேர் இருக்கிறேன்னு நினைக்க வேணும். இப்போ இந்த ஊரில் ஒரு யூதர் வாழ்ந்தாருன்னு வைங்களேன், அவருடைய வாழ்க்கை சிஸ்டத்தை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க தெரியுமா? மக்களோட நிறைய புழங்கிட்டிக்க மாட்டாங்க. ஒரு தூரமான ஒரு கிராம ஏரியாவில் ஒரு சின்ன ஒரு ஊடன் எடுத்து என்ன செய்வாங்க? வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க.
ஏதாவது சாமான் வாங்கணும் அப்படி இப்படி என்ன பிஸ்னஸுக்குன்னா டவுனுக்கு வருவாங்க. மற்றபடி தானும் தனது வாழ்க்கையும் இருப்பாங்க. என்ன நினைப்பீங்க? அப்பாவியான மனிதர், எந்த பிரச்சனையும் இவருக்கு என்னது இல்லை. ஆனால் ஊரில் எங்கேயாவது பொம்ஸ் வெடிச்சுன்னா அவன் தான் காரணமாயிப்பான். விளங்கிட்டா? ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருந்தால் அவன் தான் காய் நகர்த்தி இருப்பான் என்பதை யாரும் என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ஜோன் கென்னடியை கொன்றுவிட்டு யூதர்கள் தான் கொண்டார்கள் என்பது அகப்படக்கூடாது என்பதற்காக எப்படி செஞ்சாங்க தெரியுமா? ஒரு ஆள் மீது பழியை போட்டு அவரை கைது செய் என்று சொல்லி அந்த அந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிற டைமில் என்ன செய்ய தெரியுமா? ஒரு யூதன் ஒரு பெரிய மேல்மாடியிலிருந்து என்ன செய்கிறான், கீழே வாங்கி தற்கொலை செய்கிறான். ஏன்? ஜனாதிபதியை கொலை செய்தவரை கைது செய் அப்படின்ற ஒரு யூதன் என்ன செய்கிறான், பாஞ்சி தற்கொலை செய்கிறான். என்ன செய்தி பரவும் சொல்லுங்க மீடியாக்களுக்கெல்லாம்? யூதர்கள் இந்த நாட்டுடைய ஜனாதிபதி மீது எவ்வளவு பற்றுள்ளவர்கள் என்ற செய்தி பேத்துருமா இல்லையா? ஆனால் கொண்டது அவன் தான். கொண்டது யாரு? யூதர்கள் தான் கொண்டது. ஆனால் மெசேஜ் எப்படி கொண்டு போய் சேர்ப்பான் தெரியுமா? பற்றுள்ளவர்கள் போய் கொண்டு போய் சேர்ப்பான். இது யூதர்களுடைய ஒரு வளமையான தந்திர சிஸ்டத்திலே உள்ளது. இன்னும் நான் உங்களுக்கு சில முன்னுரையாக சொல்கிறேன். வரலாறு என்ன இப்போ சொல்வதற்கு ஒரு நாள் சில முன்னுரையாக சொல்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு யூதனும் ஒரு சஹாபியும் ஒரு காணி சம்பந்தமான வழக்குக்கு வருகிறார்கள். வழக்கிற வார நேரத்தில் அவர் சொல்றாரு ஏண்ட காணி என்று, இவர் சொல்றாரு இல்லை இது ஏண்டது என்றாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க யூதர்கிட்ட, இவர்கிட்ட கேட்குறா உன்ட்ட ஆதாரம் இருக்குதான்? சஹாபிட்ட இல்லை. அப்போ அவர்கிட்ட கேட்குறா நீ சத்தியம் பண்ணு. யூதர்கிட்ட நீ சத்தியம் பண்ணி இறைவன் மீது ஆணையாக நான் இதை என்ன செய்யவில்லை, இது ஏண்டதான் சத்தியம் பண்ணு. அந்த அவர் சத்தியம் பண்ண முந்தைய இந்த சஹாபி சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே சத்தியம் பண்ண சொன்னீங்கன்னா சத்தியம் பண்ணிட்டு காணியை எடுத்துட்டு போயிடுவான். சத்தியம் பண்ணி சொன்னீங்கன்னா சத்தியம் பண்ணி விட்டு காணியை எடுத்துட்டு போய் விடுவான். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அந்த சஹாபி சொல்றார். அதுக்கு பின்னால அல்லாஹ் தஆலா என்ன ஒரு குர்ஆன் வசனம் இறக்குறான். யூதர்கள் என்ன செய்யக்கூடாது, சத்தியத்தை இவர்கள் என்னது அற்ப கிரயத்துக்காக விற்பார்கள் என்ற வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்குறான். எனவே அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை அற்ப கிரயத்துக்காக விற்பார்கள் என்று. எனவே யூதர்கள் விஷயத்தில் சத்தியம் என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்ற சட்டத்தை அந்த வசனத்தை வச்சு நாங்கள் சொல்றோம். இப்போ இதுலேருந்தெல்லாம் உங்களுக்கு என்ன விளங்கும்? இவர்கள் ஒரு சதியான கூட்டம் இல்லைன்னா நீங்க நினைச்சு பாருங்க. ஒரு 2.5 கோடி உள்ள ஒரு சமூகம் அந்த மத்திய கிழக்கையும் மற்ற அரபு பிரதேசங்களையும் நினைச்சு பாருங்க. அதுக்கு நடுவில் தான் நினைக்கிறாங்க. 2.5 கோடி உள்ள ஒரு சமூகம் இந்த அரபு நாடுகள் சூழ உள்ள ஒரு இடத்துல நடுவில் இருந்துட்டு நடுவில் சாதாரணமான ஒரு இலங்கையில் இந்த நாட்டிலே வாழக்கூடிய தமிழ் மக்களால் என்ன செய்யும்? தமிழ் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தமிழீழ விடுதலை புலிகளால் ஒரு 20 வருஷம் என்ன செய்ய முடியவில்லை, ஒரு 25-30 வருஷம் நீடிக்க முடியவில்லை. ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு சனத்திரலுக்கு மத்தியில், பெரிய பரப்புக்கு மத்தியில் தைரியமாக அந்த மொழிக்கு அண்மியப்பட்ட ஒரு மொழியோட, ஹீப்ருவோட அந்த இடத்துல ஒரு சமூகம் நிற்கிது என்று சொன்னால் என்ன காரணம் நினைக்கிறீங்க? இவர்களுக்கு தனியே நிற்கலை. எப்போ யூதர்களுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தனியே நிற்கவே மாட்டார்கள். லா யுகாத்திலூனக்கும் ஜமீஆ இல்லா ஃபீ குரம் முஹஸ்ஸன அவ் மின் வராஇ ஜுதுர். உங்களை அவர்கள் அனைவரும் சேர்ந்து என்ன செய்ய மாட்டார்கள், யுத்தம் செய்யவே மாட்டார்கள். ஒன்றோ கோட்டைக்குள் இருந்து யுத்தம் செய்வாங்க, அல்லது சிவர்களுக்கு பின்னால் இருந்து யுத்தம் செய்வார்கள். இதான் யூதர்கள். கோழைத்தனத்தில் உச்சகட்டமானவர்கள். ஆனால் என்ன செய்வாங்க தெரியுமா? தங்களை பாதுகாப்பதற்காக வேற வெளியுள்ள நாடுகளை எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்வாங்க, திசை திருப்பி வேலியாக கொண்டு வந்து வச்சிருவாங்க. அது யூதர்களுடைய ஒரு இயல்பான ஒரு திட்டம். அது அவங்க இடத்துல அந்த சதி திட்டம் இயல்பில் இருக்கு, நல்ல நரித்தந்திரம் இருக்குது. அவருடைய வரலாற்றை நீங்கள் படித்தீங்கன்னு சொன்னால் அதை புரிந்து கொள்வீர்கள். ஒரு பழமொழியை சும்மா ஒரு நகைச்சுவையாக சொல்வார்கள், யூதர்கள்ட்ட கை குலுக்கிட்டு கை எடுத்தீங்கன்னா விரலை எண்ணிக்கொள்ளணும். விரலை என்ன செய்யணும், 4-5 ஆண்டு எண்ணிக்கொள்ளணும். ஏன்னா அந்த நிமிஷத்தில் என்ன செஞ்சிருப்பான், எடுத்திருப்பான் என்று சொல்கின்ற அளவுக்கு தந்திர உபாய சிந்தனை உள்ளவர்கள் தான் இந்த யூதர்கள். அன்புள்ள சகோதரர்களே, இதை நாம் மிகவும் டீப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். என்ன காரணம் தெரியுமா? இன்றைக்கு நீங்கள் பாருங்க, ஒரு படம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக இன்னோசென்ஸ் ஆஃப் முஸ்லிம் என்கின்ற பெயரில் நடமாடி வருகிறது. இது ஆரம்பத்தில் இன்னோசென்ஸ் ஆஃப் முஸ்லிம் அல்ல, இன்னோசென்ஸ் ஆஃப் பின் லாடின் என்கின்ற பெயர்லாம் இந்த படம் வெளியாகிச்சு இங்கிலீஷில். அதுக்கு பின்னால் ஒரு 6-7 மாதத்துக்கு பின்னால் அரபிக் டப் செய்யப்பட்டு இன்னோசென்ஸ் ஆஃப் முஸ்லீமாக கிபித்திய கிறிஸ்தவர்கள், நான் பின்னால் அதை சொல்லுவேன், கிறிஸ்தவர்களால் அரபிக் டப் செய்யப்பட்டு இன்னோசென்ஸ் ஆஃப் முஸ்லீமாக மாற்றி அதில் வரக்கூடிய ஜோசப் என்ற பெயரெல்லாம் முகமது என்ற பெயரெல்லாம் மாற்றி என்ன செய்து அரபில் வெளியிடப்படுகிறது. அதனால தான் ஆர்ப்பாட்டம் UK அமெரிக்காவிலிருந்து ஆரம்பிக்காமல் லிபியா ஈஜிப்ட்லேருந்து என்ன செஞ்சது ஆரம்பிச்சது. அரபு நாட்டிலேருந்து ஆரம்பித்தது காரணம் அரபில் வந்த பொழுது என்ன செய்து கொந்தளிக்க ஆரம்பிக்குது. அப்போ இதை செய்தவர் என்னது சாம் பாசில் என்று சொல்வதாகவும் நாக்கூலா என்றெல்லாம் செய்திகள் என்ன செய்கிறது பரவி கொண்டிருக்கிறது.
இது நிரூபிக்கப்படாத செய்திகள். ஆனால் யார் செஞ்சதோ இல்லையோ ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளலாம், இதன் ஊடாக யாரோ எதனையோ எதிர்பார்க்கிறார்கள். இந்த படத்தின் ஊடாக யாரோ எதனையோ எதிர்பார்க்கிறார்கள் என்பது மாத்திரம் என்னது தெளிவு. முஸ்லிம்களிடத்திலிருந்து யாரோ எதனையோ எதிர்பார்க்கிறார்கள். அந்த இலக்கு என்ன, எதை எதிர்பார்க்கிறார்கள், இதனுடைய பின்னணி என்ன என்பது பற்றி மேல என்னது அறிந்து கொள்ள முடியவில்லை. அது முடிஞ்சு கொஞ்ச நாள்லயே பங்களாதேஷில் சில அதாவது பௌத்த குருமார்கள் என்ன செய்கிறார்கள், சில துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கிறார்கள். அதே போல குர்ஆனை என்னது கிண்டல் பண்ணுவது போன்ற சில நடைமுறைகளை செய்கிறார்கள் பௌத்த குருமார்கள். அது பத்தி எரிஞ்சு அங்குள்ள சில பன்சலைகளை என்ன செய்யறாங்க, உடைக்கிறாங்க. உடைச்சோடனே அதையே ஃபாலோ பண்ணி இங்கே ஒரு ஆர்ப்பாட்டம். என்ன ஆர்ப்பாட்டம்? முஸ்லீம்களுக்கு மட்டும் ஆர்ப்பாட்டம் 7 மணி, எங்களுக்கு ஆர்ப்பாட்டம் 7 மணி, ஒரு ஆர்ப்பாட்டம் என்ன செய்கிறது நடக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டம் நடந்தா ஏற்கனவே எம்பசடர் கொலை செஞ்ச அனுபவம், எம்பசடரை கொலை செய்யப்பட்டதாக பரவிய செய்தியின் அனுபவம் இருக்கிறதுனால ஆயுதங்களோட போகாம தடுத்துட்டான். கொஞ்சம் பேர் ஹெல்மெட்டுக்குள்ள என்ன செய்யறாங்க, கல்லை வச்சுட்டு கொண்டு போய்த்து பங்களா எம்பசிக்கு என்ன செஞ்சான், அடிச்சான். எம்பசிக்கு அடிச்சு ஒரு மாதிரியா அந்த இடத்துல அவர் கைது செய்யப்பட்டு தடுக்கப்பட்டு விலகிட்டாச்சு. இது என்ன எதிர்பார்க்குறாங்க தெரியுமா? முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல ஏழும், எங்களுக்கு எம்பசியை உடைக்கலாம், எங்களுக்கும் எம்பசியை உடைக்கலாம். இப்போ இதில் நீங்கள் பாருங்க பார்ப்போம், சாதாரண மக்கள் பலியாகி கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இதுவரைக்கும் இந்த இலங்கையில் நடந்த எந்த ஆர்ப்பாட்டத்தில் எம்பசியில் கை வச்சிக்க மாட்டாங்க, எம்பசியில் கை வைத்திருக்க மாட்டார்கள். இப்ப லிபியாவில் ஒரு எம்பசியில் என்னது எம்பசடரை கொலை செய்தார்கள் அப்படி என்ற ஒரு செய்தி பரவியதனால உண்மையிலேயே ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக அந்த எம்பசடர் கொலை செய்யப்படலை. எம்பசடரை கொலை செய்யவும் இல்லை, எம்பசடர் செத்தார், அவ்வளவுதான். விளங்கிட்டா? அவர் பொம்ஸ் எல்லாம் எரிஞ்சு எம்பசி பத்தி எரிஞ்சதுனால அவர் ஓடி போய் என்ன செய்யறாரு, காத்து புக முடியாத ஒரு ரூம்ல இணைஞ்சுக்கிறாரு. அதுல இருந்து வந்த புகையால தான் அவர் செத்தார், அவ்வளவுதான். யாரும் கொல்லவில்லை. ஆனால் எம்பசடரை இந்த ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக கொண்டார் என்ற செய்தியை பரத்தினது யாரு, என்ன நோக்கம், ஏன் அது லிபியால மட்டும் அந்த செய்தி பரவுது? ஏற்கனவே லிபியால ஆட்சியாளரை தூக்கிட்டாச்சு, லிபியால ஒரு டாக்கெட் இருக்குது, அமெரிக்காவுக்கு லிபியாவுக்குள்ள இறங்கணும், ஐரோப்பாவுடைய ஆட்சியை அழிந்து எடுக்கணும், ஆதிக்கத்தை அழிந்து எடுக்கணும். நீங்க என்ன விளங்கணும் தெரியுமா சகோதரர்களே? நாங்க படிக்கிற மீடியாக்கள் CNN, BBC, அல் ஜசீரா, அதை ஒட்டி எழுதப்படுகின்ற தமிழ் மேகசின்கள், இதை வாசிக்கிறோம், ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறோம். எம்பசடர் கொல்லப்பட்டாச்சு, யூதர்கள் கிட்டத்தட்ட 100 அமெரிக்கன் டாலரை கொண்டு என்னது இந்த மாதிரி நடந்தது, அப்படி இப்படியெல்லாம் டக்குன்னு ஒரு செய்தியை நாங்கள் ஒரு மெசேஜை எடுத்துடுறோம். பர்மாவில் 90,000 முஸ்லீம்கள் முர்த்ததுகளாக மாறிவிட்டார்கள், மெசேஜ் விளங்கிட்டா? நம்பிக்கையான இணையதளத்தின் மூலம் என்ன செய்து வெளியாகுது. ஆனால் பொய், அது என்னது ஒரு பொய்யான செய்தி. இது மாதிரி அவசரமாக சில பொய்யான செய்திகள் பரவுது. அதே போல கலிபோர்னியா என்ற அந்த சிட்டியில் லாஸ் ஏஞ்சல் இருக்கக்கூடிய கலிபோர்னியா என்ற சிட்டியில் முதலாக இந்த படம் எங்கே படம் போடப்பட்டதோ அது எரிஞ்சு விட்டது அப்படின்ற ஒரு செய்தி, அது என்னது எரிந்து விட்டது என்ற ஒரு செய்தி பரவுது. அது அல்லாஹ் அக்பர் என்று கொஞ்சம் பேர் என்ன செய்யறாங்க, அதை SMS அடி, எப்படியோ இந்த SMS மூலம் டயலாகும் மொபிட்டலும் அவசரமாக என்ன செஞ்சிருவாங்க, வளர்ந்துருவான். அது மட்டும் உண்மை. நாங்கள் என்ன ஒரு SMS அனுப்புகின்ற பொழுது இது சரியான தகவலா பிழையான தகவலா, இத பின்னணியில் என்ன இருக்கிறது என்றெல்லாம் நாங்கள் யோசிப்பதில்லை. இதை ஏன் நான் சொல்லுகிறேன் தெரியுமா? ஒரு விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நிகழ்வு ஆரம்பிக்கின்ற பொழுது வெறுமனே அந்த நிகழ்வு மட்டுமல்ல இந்த இஸ்லாத்துடைய எதிரிகளது இலக்கு. ஒரு நிகழ்வு ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த நிகழ்வு மட்டுமல்ல இஸ்லாத்துடைய எதிரிகளுடைய இலக்கு. அதற்கு பின்னால் மற்ற சமூகங்களுக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயம் யார் என்று காட்டிக் கொடுக்கின்ற ஒரு இயல்பும் என்ன செய்கிறது அதில் இருக்கு. நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 1000 விதமான சிந்தனைகள் இவர்களுக்கு பின்னால் இருக்கிறது. முஸ்லிம்கள் சரியான முறையில் சிந்தித்து வழிமுறை சரியான முறையில் நடக்காது விட்டால் தவறான அர்த்தங்களை நமது பிரச்சாரங்களுக்கும் போராட்டங்களுக்கும் கற்பிப்பார்கள் என்பதில் எல்லின் முனை அளவிலும் சந்தேகமில்லை. எனவே சகோதரர்களே, எப்பொழுதும் இயன்ற அளவுக்கும் அறிந்தவர்கள், படிக்கின்றவர்கள், வாசிக்கின்றவர்களுக்கு சார்பாக எங்களது சிந்தனைகள் இருக்க பார்க்க வேண்டும். உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் மாத்திரம் நாங்கள் இடம் கொடுப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நல்ல ஒரு ரிசல்ட்டை இந்த சமுதாயத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. நாங்கள் பார்க்கிறோம், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம், இவைகளெல்லாம் நபியவர்களுக்கு எதிராக நடந்த இந்த திரைப்படத்தின் பின்னால் மக்கள் கொந்தளித்து அடங்கி போனார்கள். உண்மையில் கொந்தளித்த அந்த ஆவேசத்திற்கு பின்னால் ஈமானிய உணர்வு இருந்தது. எல்லாம் முடிஞ்சுதானே? இப்போ என்ன கேட்கிறேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய ஒழுக்கம் என்கின்ற செய்திகள், எத்தனை செய்திகளை நாம் அந்நிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம்? ஒன்றும் இல்லை. விளங்கிட்டா?
எந்த செய்தியும் நாங்கள் இதுவரை கொண்டு போய் சேர்க்கல. உங்களுக்கு தெரியுமா, இதே அமெரிக்காவில், இதே கலிபோர்னியாவில் பௌத்த மதத்திற்கு எதிராக, புத்தருக்கு எதிராக ஒரு திரைப்படம் எடுக்கப்பட்டு இங்கு ஆர்ப்பாட்டம் நடந்தது. யாருக்காவது தெரியுமா? சிறிய அளவில் நடந்தது. ஆனால் அந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் எதுவுமே நிலைக்கவில்லை. ஏன் சொல்லுங்க பார்ப்போம்? மெசேஜ் போகவில்லை. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட யாருக்கு நல்ல ஒரு மெசேஜ் என்ன செய்யல, போய் சேரவில்லை. என்ன வந்தது தெரியுமா? ஒளிக ஒளிக ஒபாமா ஒளிக, போட் போட்டிருந்தாங்க. ஒளிக கைது செய் கைது செய், ஒபாமாவை கைது செய். இப்படி நம்ம ஆர்ப்பாட்டம் செஞ்ச உடனேயே அந்நிய மக்கள் எப்படி ஆர்ப்பாட்டம் செய்வார்களோ அதை ஃபாலோ பண்ணியே நம்ம பழகிட்டோம். அந்நிய மக்கள் என்ன செய்வாங்க? ஒபாமாவோட உருவத்தை செஞ்சு அதை எரிக்கிறது. என்ன லாபம் கேட்கிறேன். அநியாயமாக ஒரு 1000 ரூபா போகும், அவ்வளோதான். அதை எரிக்கிறதால் ஒரு மெசேஜும் போகாது. அடுத்த திட்ட தெளிவாக சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள் இவைகள் விளங்கிட்டா எரிக்கிறது. அடுத்த ஒபாமாவை கழுத மாதிரி செஞ்சு லா துகப்பிஹுல் வுஜூ, முகங்களை கேவலப்படுத்த வேண்டாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கழுத மாதிரி செஞ்சு கூட்டிட்டு போறது. விளங்கிட்டா இதல்ல மெசேஜ். அந்த படத்தில் என்ன செஞ்சான் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய நபி அவர்களை சாதாரண ஒரு ஆசைக்கும் ஆபாசத்திற்கும் அடிமைப்பட்டு மனைவியிடத்திலே கெஞ்சி அலைபவர் போன்ற தோற்றத்தை அந்த சினிமா படம் கொடுக்கிறது. நபி அவர்கள் ஆன்மீக அது ஒரு ஆண்மை என்பதில் மிக பலகீனமானவர்கள். அதற்காக வேண்டி மனைவிடத்தில் கெஞ்சுகின்றவர்கள், ஒரு பேர்சனாலிட்டி இல்லாத ஒரு ஆள் என்பது போன்ற தோற்றத்தை அந்த படம் கொடுக்கிறது. ஒரு ஒழுக்கங்கெட்டவர், ஒரு அதாவது ஓரின சிந்தனை உள்ளவர் என்பது போன்றதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் மீது அந்த படம் கொடுக்கிறது. அன்புள்ள எங்கட பதில் எப்படி இருந்திருக்க வேண்டும்? நாங்கள் அதிலும் ஆர்ப்பாட்டத்திலும் அதிகமானவர்கள், ஒரு சிலரை தவிர, ஒரு சில ஜமாத்துக்களை தவிர அதிகமானவர்கள் யூதர்களுடைய வழிமுறைகளைத்தான் பின்பற்றுவதை நாங்கள் பார்க்கிறோம். மெசேஜ் போகாது, கிளம்பிட்டு அமர்ந்துருவோம். செய்தி போய் சேர்ந்து என்னத்துக்கு தெரியும். நிறைய பேருக்கு ஆர்ப்பாட்டத்தை ரோட்ல காணக்கலாம், பஸ்ஸுக்குள்ள பேசிக்கிறாங்க. என்ன முஸ்லீம்கள் ஆர்ப்பாட்டம் செய்யறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களோட நபிக்கு எதிராக இது ஓ அப்படித்தான் முடிஞ்சது. என்ன செய்தி என்று கொண்டார்கள்? ஒரு பதாதையில, ஒரு போர்டில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், இதா ரஅய்தும் மய்யஅமலு அமல கௌமி லூத் ஃபக்துலுல் ஃபாயில வல் மஃஊல பிஹி. நீங்கள் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தினர் செய்கின்ற செயலை இந்த சமுதாயத்தில் யாரும் செய்ய கண்டால் செய்பவரையும் செய்யப்படுகின்றவரையும் கொலை செய்யுங்கள் என்கின்ற ஒரு போர்டை நீங்க சிங்களத்தில் எழுதி போட்டுட்டு போயிருந்தீங்கன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழுக்கமான ஒரு சமூகத்திற்கு எவ்வளவு அழகாக வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். நபி அவர்களுடைய மனைவிமார்கள் 9 பேர் ஒரே நேரத்தில் உயிரோடு இருந்தார்கள். அவர்கள் மூலம்தான் இந்த சமுதாயத்திற்கு 4000 ஹதீஸ்கள் கிடைத்திருக்கின்றன. இந்த செய்தியை ஒரு போர்டில் எழுதி, இந்த உலகத்தில் எந்த தலைவரது செய்திகளும் மனைவிமார்கள் மூலம் கிடைத்ததில்லை, அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்திகள் மாத்திரம்தான் மனைவிமார்கள் மூலம் கிடைத்திருக்கின்றன. ஒரு போர்டு, ஒரு மனைவியிடத்தில் மிக பலகீனமானவர், இப்படியான செய்திகளை மனைவிமார்கள் அறிவித்திருக்க முடியுமா? செய்திருக்கலாம், நம்ம செய்யவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான அம்லககும் லிஇர்பிஹி, தங்களது இச்சையை கட்டுப்படுத்தக்கூடியவர்களில் உங்களிலேயே மிக முன்னிலையில் உள்ளவராக இருந்தார். இப்படிப்பட்ட ஒரு செய்தியை நாங்கள் ஒரு பதாதையில் காண முடிந்ததா? முடியவில்லை. அட்லீஸ்ட் ஒரு லீஃப்லெட், நபி அவர்களுடைய ஒழுக்கத்தை பற்றி ஒரு லீஃப்லெட் வந்துச்சு. நபி அவர்கள் எங்கே பிறந்தார்கள்? மக்காவிலே. எங்கே மரணித்தார்கள்? மதீனாவிலே. எப்பொழுது நபி பட்டம் கிடைத்து? தேவையா இது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பாடம் நடத்துகின்ற நேரம் அல்லது, நபி அவர்களுடைய ஒழுக்க வாழ்க்கையுடைய அந்த நெறிமுறையை பற்றி சொல்லுகின்ற ஒரு நேரம். அன்புள்ள சகோதரர்களே, இது எப்படியோ முஸ்லிம்களுடைய உணர்ச்சிகள், முஸ்லிம்களுடைய உணர்வுகள் இந்த சர்வதேச சமுதாயத்திற்கு பதிவு செய்யப்பட்டு விட்டன. இந்த சமுதாயம் எதிர்ப்பை காட்டி இருக்காது விட்டால் நாளைக்கு நிட்டம்புவேல ஒரு தியேட்டர் இருந்தால் அங்கே கொண்டு போட்டுருவான். எதிர்ப்பை காட்டிலாட்டி வழங்கிட்டான. எதிர்ப்பு பதியப்பட வேண்டும் என்பதில் எல்லின் முனையளவிலும் சந்தேகம் இல்லை. இப்போ எதிர்ப்பு காட்டிட்டீங்க தானே, யார் என்ன செய்ய மாட்டான்? பயந்துருவா, அசைய மாட்டாடே. முஸ்லிம்கள் இதுக்கு விரோத போக்குள்ளவர்கள், அதையும் மீறி ஒத்தன் செய்யறான், அவன் யுத்த பிரகடனப்படுத்துகிறான் அர்த்தம். அன்புள்ள சகோதரர்களே, ஆனால் நாம நல்ல செய்தியையும் அதனூடாக கொண்டு போய் இருக்க முடியும். நான் இதில் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? எங்களை சர்வதேச மீடியாக்கள் நினைத்தால் திசை திருப்ப முடியும். அதான் சொல்ல வரேன். சர்வதேச மீடியாக்கள் நினைத்தால் ஒரு செய்தியின் மூலம் திசை திருப்ப முடியும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல் ஜசீரா என்ற நம்பிக்கை இன்றைக்கு முஸ்லிம்களுடைய மனசுல இந்த அவசரமாக எடுக்க இயலுமா? எடுக்க இயலாது. ஆனால் அல் ஜசீராட ஓனர் யாரு? அவன் நிறுவினவன் யாரு? அவன் முஸ்லிமா காபிரா? அவன் யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அல் ஜசீரா அரபுல வச்சாச்சு, அவ்வளவுதான். எதுல வச்சாச்சு? அல் ஜசீரான்னு அரபுல வச்சாச்சு. முஸ்லிம் மீடியா, அதுக்கு என்ன பெயர்? முஸ்லிம் மீடியா.
இதை விட நான் சொல்வதென்றால், அதாவது ஈரானுடைய பிரஸ் மீடியா இருக்கிறதே, பிரஸ் டிவி, இதை விட அழகாக செய்யக்கூடிய டிவி. ஜசீராவை விட கொள்கையில் அவர்கள் முரண்பட்டிருந்தாலும் நல்ல செய்திகள் அங்க எடுக்கலாம் நீங்க, இதையும் விட. ஆனா இன்றைக்கு அல் ஜசீரா என்கின்ற அந்த சிந்தனையை முஸ்லிம்களோட மனசுல இருந்து எடுக்கலுமா? ஆனா யாருக்காவது அதை நிறுவியர் இவர்தான். அவர் இப்படியான முஸ்லிம் பின்புலம் கொண்டவர், நல்ல சிந்தனை உள்ளவர், மார்க்கப்பட்டுள்ளவர் என்பது தெரியுமா? தெரியாது. இப்ப என்ன நடக்கும் சொல்லுங்க பாப்போம். மீடியா நினைத்தால் ஒரு விஷயத்தை திசை திருப்ப முடியும், ஒரு விஷயத்தை திசை திருப்ப முடியும். அன்புள்ள சகோதரர்களே, மறக்கடிக்க செய்ய முடியும். இப்ப யூடியூபை எடுங்க உதாரணத்துக்கு. இதை முதலாக விளம்பரம் செய்தது இந்த படத்தை எது? யூடியூப். இந்த யூடியூப் 3 சகோதரர்கள் உருவாக்கப்பட்டது. அதில் ஒருவர் ஜாவித் கரீம் என்ற முஸ்லிம். ஜாவித் கரீம் என்கின்ற ஒரு முஸ்லிம், மிக முக்கியமானவர். நீங்களே பார்க்கலாம். மீ அட் ஜூ என்கின்ற ஒரு முதல் கிளிப், அவருடைய கிளிப். அதில் அது பிரயோஜனம் இல்லாத கிளிப், அது வேற விஷயம். அதான் முதல் கிளிப், ஒரு ஜூவை பற்றி ஒரு கிளிப். அன்புள்ள சகோதரர்களே, கூகுள் நிறுவனம் என்ன செய்ய தெரியுமா? இது வளர்ச்சி அடைஞ்சு வர்ற நேரத்தில் இது ஒரு வித்தியாசமான தனிப்பட்ட ரீதியான மீடியா, அதை வாங்கிறது அவசரமா. யூடியூபை பெரும் விலை கொடுத்து என்ன செய்து வாங்கிறது. வாங்கி உள்ள எல்லா அதாவது சொல்றேன்னு சொன்னால், அதாவது இந்த வீடியோக்கள் மூலம் இந்த உலகத்திற்கு செய்தியை கொண்டு போகக்கூடிய ஒரு நல்ல ஊடகமான யூடியூபை கையில் வாங்கி எல்லா செய்திகளும் அதில் போடுது. இப்போ நாங்கள் நினைத்தோம் என்று சொன்னால் ஒரு வேற மாதிரி இதை திசை திருப்ப முடியும். யூடியூப் என்பதன் மூலம் இந்த உலகத்திற்கு பல வித்தியாசமான செய்திகளை மாற்றி திசை திருப்ப முடியும். எனவே அன்புள்ள சகோதரர்களை, எப்பொழுதும் நல்ல வழி என்ன தெரியுமா? கொஞ்சம் ஆய்ந்து தேடக்கூடியவர்களை சார்ந்து நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், அவர்களிடத்தில் ஒரு செய்தி வந்தால், அது பயமான செய்தியாக இருந்தாலும் சந்தோஷமான செய்தியாக இருந்தாலும் உடனே என்ன செய்யறாங்க? பரத்தி விடுகிறார்கள். அப்படி செய்யக்கூடாது. இதை பார்த்து ஆய்வு செய்து படித்து சொல்லக்கூடியவர்களிடத்தில் அவர்கள் கொண்டு சென்றிருந்தால் அவர்கள் இது என்ன என்பதை முறையாக அறிந்திருப்பார்கள். அன்புள்ள சகோதரர்களே, எனவே எப்பொழுதும் எமது இந்த இடத்துடைய கடமை என்ன தெரியுமா? ஒரு மெசேஜை என்ன என்று தேடுவது, என்ன பின்னணி என்ன, வெறுமனை வைப்பது மாத்திரமல்ல. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய உலகத்துடைய எல்லா மீடியாக்களுக்கு பின்னாலும் யூதர்கள் இருக்கிறார்கள் என்பதில் எல்லின் முனை அளவிலும் ராய்ட்டர் மட்டுமல்ல, நம்ம ராய்ட்டரை நினைக்கிறோம், அது மட்டுமல்ல, CNN-க்கு பின்னால் அவன் தான். அவன ட்ரிக்ஸ் என்ன தெரியுமா? யூதர்களுடைய ட்ரிக்ஸ் மிக முக்கியமான விஷயம். CNN என்பது ஒரு கிறிஸ்துவ மீடியான்னு வைங்களே, ஒரு கிறிஸ்தவன் செஞ்சிட்டு இருந்த மீடியான்னு வைங்களே. CNN உள்ள போகுதுன்னு வைங்க, நம்ம என்ன செஞ்சிருவோம் தெரியுமா? இதான் உழுவுற கட்டமண்டு அவன்கிட்ட வாங்கி பேரை BNN மாற்றி நம்ம ஓனர்னு காட்டிடுவோம். அவன் அப்படி செய்ய மாட்டான். CNN விலைக்கு வாங்கிடுவான், நீர் ரன் பண்ணுருவான், அவ்வளோதான். யார் ரன் பண்ணு? நீர் ரன் பண்ணு, நான் தான் ஓனர். இப்போ செய்தி எப்படி வரும் சொல்லுங்க பாப்போம். கிறிஸ்தவ மீடியாவில் யூதனுடைய செய்தி வரும். சமூகத்துக்கு CNN கிறிஸ்தவ மீடியா தான். அவன் மாத்தல, அவன் ஓனரா வரவும் இல்லை, காட்டிக்கொள்ளவும் இல்லை, பின்னால நின்றுவான். உழப்போன ஒரு இடத்தை அப்படி பிடிச்சி வச்சு அவன் செலவழிப்பான். இது இயல்பான ஒரு விஷயம். இதை நான் அப்படியே ரசூலுல்லாஹ் காலத்துக்கு போய் பாருங்க. அஹ்ஸாப் என்ற ஒரு யுத்தம் நடந்தது, கந்தக் யுத்தம். இந்த கந்தக் யுத்தத்தின் நேரத்தில் யூதர்கள் எங்க இருந்தாங்க சொல்லுங்க பாப்போம்? மதீனால இருந்தாங்க. உள்ளுக்கு கந்தக் யுத்தம் நடக்குது. அற்ப சொற்ப யூதர்கள் மதீனாவுக்குள்ள பாதுகாப்பா இருக்கிறாங்க. பனு குரைலா, பனு நதீர் என்ன செய்யறாங்க? பாதுகாப்பா இருக்கிறாங்க. யுத்தம் நடக்குது. நபித்தோழருக்கு ஒன்றும் தெரியாது. என்ன யுத்தம் தெரியுமா? எல்லா அரபு கோத்திரங்களும் எல்லா அரபு சமூகங்களும் மதீனாவிலே வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு எதிராக மதீனாவை சுத்தி நின்று யுத்தம் செய்கிறார்கள். கிடங்கு தோண்டி யுத்தம் செய்கிறார்கள். இங்கே உள்ளுக்க பெண்களை வச்சுட்டு வந்திருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பாதுகாப்பா ஹஸ்ஸான் பின் சாபித்தை பொறுப்பாளராக நியமித்து வந்திருக்கிறார்கள். யூதர்கள் உள்ளுக்க வைக்கிறாங்க. அப்ப நபித்தோழருடைய மனசு எப்படி இருக்கும்? அடே, ஒப்பந்தம் செஞ்ச மாதிரி யுத்தம் செய்ய வரவும் இல்லை, உள்ளுக்கே இருக்கிறாங்க, பாதுகாப்பு. யூதர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? அந்த பெண்கள் பகுதியால திரிஞ்சுக்கண்டே இருக்கிறாங்க. உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் திரிந்த ஒரு மனிதரை கொன்றார்கள் என்கின்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தம் செய்து முடிந்து அந்த தங்களுடைய தூசிகளை களைகின்ற அந்த நேரத்தில் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், நீங்க வச்சிட்டீங்களா உங்களோட ஆயுதங்களை? ஓய்வு பெற்று விட்டீர்களா? மலக்குமார்கள் இன்னும் ஓய்வடையவில்லை, நாங்க பனு குரைலாவை நோக்கி போகிறோம். பாத்தீங்களா? யூதர்கள் சும்மா தான் இருந்தாங்க. ஆனா இந்த குரூப் தான் அத்தனை பேரை கிளப்பி தூண்டி விட்டு கலந்து கொள்ளாம அமைதியாக ஊதிட்டாங்க. கலந்து கொள்ளாம அமைதியாக உள்ளுக்கு அமர்ந்து விட்டார்கள். ஆனா டோட்டல் யுத்தத்துக்கு முதல் காரணமானவர்கள் யாரு?
இவங்க தான் அங்க போய் தூண்டி அவனை தூண்டி இவனை தூண்டி. இதனால தான் உலக மகா யுத்தம், முதலாம் உலக மகா யுத்தம், இரண்டாவது உலக மகா யுத்தத்துக்கு பின்னால் யூதர்கள் இருக்கிறார்கள். விளங்கிட்டானே? யூதர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் ஹிட்லர் கொண்டெல்லாம் சம்பவத்தை பார்ப்பீங்களே, கலந்து கொள்ளாத இவர்களை ஏன் கொண்டான் தெரியுமா? ஆக மோசமாக இந்த பின்னணியை உருவாக்கி இவன் தான் அவனுக்கு தெரிஞ்சிருந்தது. முழுமையான பின்னணியை இவன் தான் என்று அவர்களுக்கு தெரிந்திருந்தது. அன்புள்ள சகோதரர்களே, எனவே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? யூதர்களை பொறுத்தவரைக்கும் பின்னணியில் நின்று முஸ்லிம் சமுதாயத்தையும் இயக்குவார்கள், மற்ற சமுதாயத்தையும் இயக்குவார்கள். எங்களுக்கு இங்கே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? யூதர்கள் யார், கிறிஸ்தவர்கள் யார் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். யூத கிறிஸ்தவர்கள் எந்த அளவுக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் ஊடுருவி இருக்கிறார்கள் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதான் மிக முக்கியமான இடம். யூத கிறிஸ்தவர்கள் எந்த அளவுக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் ஊடுருவி இருக்கிறார்கள். நீங்கள் பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? அதாவது லதத்தபிஉன்ன சுனன மன் கான மின் கப்லிக்கும் ஹஸ்வல் குஸ்ஸதி பில் குஸ்ஸா ஹத்தா லவ் தகலு ஜுஹ்ர லப்பின் லதகல்துமூஹு. நீங்கள் முன் சென்றவர்களுடைய வழிமுறையை அணுவணுவாக பின்பற்றுவீர்கள். முன் சென்றவர்களுடைய வழிமுறையை அணுவணுவாக பின்பற்றுவீர்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? அவர்கள் ஒரு உடும்பு பொந்துக்குள் நுழைந்தால், அவங்க போய் ஒரு உடும்பு பொந்துக்குள்ள நுழைறாங்க, அப்படி உடும்பு பொந்துக்குள் நுழைந்தால் நீங்களும் என்ன செய்வீர்கள் தெரியுமா? நுழைந்து விடுவீர்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல் யஹூத வன் நஸாரா, யூத நஸாராக்களையா சொல்லுகிறீர்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா ஃபமனின் நாசு இதன், அவங்க அல்லாம வேற யாரை நான் சொல்லுவேன் கேட்கிறாங்க. அவர்கள் அல்லாமல் வேற யாரை நான் சொல்லுவேன்? என்ன முக்கியம் தெரியுமா? யூத நசாராக்களுடைய வழிமுறையை இந்த சமுதாயம் பின்பற்றக்கூடாது என்று சொன்ன நபி அவர்கள் பின்பற்றும் என்று சொல்லியும் முன்னறிவிப்பு செய்தார்கள். பின்பற்றும் என்று சொல்லியும் முன்னறிவிப்பு செய்தார்கள். எங்களது கடமை என்ன தெரியுமா? எமது பாடசாலைகளை எடுத்து பாருங்கள், எமது பாடசாலைகளை எடுத்து பாருங்கள், எமது இளைஞர்களை எடுத்து பாருங்கள், எமது லைப்ரரிகளை எடுத்து பாருங்கள், எமது ஊரை எடுத்து பாருங்கள், எமது சிஸ்டங்களை எடுத்து பாருங்கள். எல்லா இடங்களிலும் யூத வழிமுறைகள் கிட்டத்தட்ட சாயல்கள் நுழைந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அர்த்தம் இல்லாமல், ஏன் என்று கேள்வி கேட்காமல் சரிகாணக்கூடிய விஷயங்கள் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்குள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நுழைந்து கொண்டிருப்பதை நீங்கள் சர்வ சாதாரணமாக காணலாம் சகோதரர்களே. அந்த அளவில் என்ன செய்வார்கள்? மாற்றங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் யூத இது ஒரு இந்த இடத்தில் நின்று கொள்ளுங்கள். நான் அவசரமாக என்ன செய்கிறேன்? வரலாற்றிற்கு வருகிறேன். இந்த யூத கிறிஸ்தவர்கள் யார்? இவர்களுக்கு இன்று நவீன காலத்தில் இந்த அளவுக்கு ஒரு இடம் கிடைப்பதற்கான காரணம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய உலகத்தை வழிநடத்தக்கூடிய 3 மதங்கள் என்று நாங்கள் சொல்லலாம். மத ரீதியான நிகழ்வோடு பௌத்த மதமும் ஒரு பெரிய மதம் தான். சைனாவையும் ஜப்பானையும் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கக்கூடிய அளவில் ஒரு மிகப்பெரிய மதம். ஆனால் மத ரீதியான செல்வாக்கு அவர்களுக்கு இல்லை. சர்வதேச உலகில் பாதிப்பு ஏற்படுத்துகிற அளவுக்கு இல்லை. ஆனால் கிறிஸ்தவ உலகம், யூத உலகம், இஸ்லாமிய உலகம், இந்த 3 உலகத்தினரும் 3 சமூகத்தினரும் தான் சர்வதேச சமூகத்தில் தாக்கத்தை செலுத்தக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள். மார்க்க ரீதியாக, பொருளாதார ரீதியாக, இட ரீதியாக, எல்லா ரீதியாகவும் தாக்கம் செலுத்தக்கூடிய இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் யார் தெரியுமா? நானா தம்பிமார், அவ்வளவுதான். உங்க யாரு? நானா தம்பி தான் இவங்களா. இவர்களுடைய அதாவது நம்பிக்கைகளை நீங்கள் எடுத்து பாருங்கள். இந்த 3 சமூகம் ஒரு பொதுவான இடத்திலிருந்து எங்களுக்குள்ளே கிறிஸ்தவர் வேற, யூதர்கள் வேற, முஸ்லிம்கள் வேற என்று விளங்கி வைத்திருக்கிறோம். ஆனால் எமக்கும் அவர்களுக்குள்ள ஒற்றுமைகளை பாருங்கள். நாம் ஒரு இறைவனை நம்புகிறோம், இறைவன் ஒருவன் என்று சொல்கிறோம். அவர்களும் இறைவன் ஒருவன் என்று தான் சொல்கிறார்கள். விளங்கிட்டா? 2 பேர் அவங்க சொல்லலை, அவர்கள் 2 பேர். நான் பின்னால் உங்களுக்கு வழங்கப்படுத்தி காட்டுறேன். சரியா? இரண்டாவது என்ன? மறுமை நாள் உண்டு, வேதங்கள் உண்டு, நபிமார்கள் உண்டு, அதே போல என்னது? விதி உண்டு, மலக்குமார்கள் உண்டு. எல்லாவற்றையும் நம்பக்கூடியவர்கள், எல்லாவற்றையும் நம்பக்கூடியவர்கள். நன்மை தீமைக்கு ஏற்ப நாளை மறுமையில் கூலி வழங்கப்படும். இறைவன் நாளை மறுமையில் எம்மை விசாரிப்பான். நல்லதுக்கு சொர்க்கமும் கெட்டதுக்கு நரகமும் வழங்கப்படும். இவைகளெல்லாம் எமதும் அவர்களதும் நம்பிக்கை. ஆனால் இன்னும் சொல்ல போனால் யூதர்கள் இணை வைப்பதை கூடாது என்று சொல்கின்றவர்கள், கிறிஸ்தவர்கள் இணை வைப்பதை கூடாது என்று சொல்கின்றவர்கள். பௌத்தர்களையும் இந்துக்களையும் நீங்கள் அப்படி காண மாட்டீர்கள். எல்லா தெய்வத்தையும் வச்சு வணங்குவாங்க. பௌத்தர்கள் எல்லா தெய்வத்தையும் வச்சு வணங்குவாங்க. அதே போல இன்னும் உள்ள இந்துக்கள் எல்லா தெய்வத்தையும் வைத்து வணங்குவார்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள் ஒரு நாளும் புத்தரை வணங்குவதை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. புத்தரை வணங்குவதை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். ஒரு யூதன் சிலையை வணங்குவதை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள்.
என்ன விஷயம் தெரியுமா? பிரச்சனை அவனுக்கு எங்க உருவாயிச்சு தெரியுமா? அல்லாவுக்கு மகன் கற்பிக்க போய் தான் பிரச்சனை உண்டாயிச்சு. அவன் ரெண்டு அல்லான்னு சொல்லல, அல்லாவுக்கு மகன் இருக்கிறான் என்ற இடத்துக்கு ஒரு இடத்தை கொண்டு வந்தானே, அந்த இடத்தில் தான் அவனுக்கு பிரச்சனை உண்டாகியது. மற்றபடி இணை வைக்க கூடாது என்கின்ற சிந்தனையில் உள்ளவர்கள். அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், குல் யா அஹ்லல் கிதாப், வேதக்காரர்களே, நபியை சொல்லுங்கள் வேதக்காரர்களே, தஆலவ் இலா கலிமத்தின் சவா பைனனா வ பைனக்கும் அல்லா நஅபுத இல்லல்லாஹ். வணங்கிட்டா? யூதர் கிறிஸ்தவர்களே, வேதக்காரர்களே, வாங்க, எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு பொதுவான ஒரு வார்த்தைக்கு வாங்க. அது என்ன பொதுவான வார்த்தை? அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. அப்படின்னு அர்த்தம் என்ன? ரெண்டு பேருக்கு அது பொது, ரெண்டு பேருக்கும் அது பொது. பொது அல்லாஹ் தஆலா ஒருவன் தான், அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்பது யூதர்களுடைய கொள்கையும் கிறிஸ்தவர்களுடைய கொள்கையும் முஸ்லிம்களுடைய கொள்கையும். வித்தியாசம் எங்க தெரியுமா? அந்த அல்லாஹ்வை புரிந்து கொண்ட விஷயத்தில் வித்தியாசம். அல்லாஹ்வுக்கு மகன் இருக்கிறது என்று இவர்கள் சொன்னார்கள். யூதர்களும் அல்லாஹ்வுக்கு உசைர் என்கின்ற ஒரு மகன் என்று சொன்னார்கள். கிறிஸ்தவர்கள் ஈசா என்பவர் அல்லாஹ்வுக்கு மகன் என்று சொன்னார்கள். இங்கதான் என்ன செய்கிறது? பிரச்சனை ஆரம்பிக்கும். நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டிய இடம். பிரச்சனை ஆரம்பிக்கிறது. இன்னொரு இடத்துல வித்தியாசம் என்ன தெரியுமா? வேதங்களில் நாங்க எத்தனை வேதம் நம்புறோம்? எல்லாம் நம்புறோம். ஜபூர், தௌராத், இன்ஜீல், குர்ஆன் என்ன நம்புறோம். அவர்கள் என்ன செய்வார்? வேதங்களை நம்புவாங்க. ஜபூரை நம்புவார்கள், இன்ஜீலை நம்புவார்கள், தௌராத்தை நம்புவார்கள், குர்ஆனை நம்ப மாட்டார்கள். குர்ஆனை நம்ப மாட்டார்கள். வேதங்கள் என்ற கொள்கை அவங்க எதிர்க்கல. ஆனா வேதங்களில் குர்ஆனை அவர்கள் நம்பவில்லை. வேதங்களை நம்புகிறார்கள், குர்ஆனை நம்பவில்லை. அதே போல யூதர்கள் என்ன செய்வார்கள்? ஜபூரை நம்புவார்கள், தௌராத்தை நம்புவார்கள். ஆனால் இன்ஜீலையும் குர்ஆனையும் என்ன செய்ய மாட்டார்கள்? நம்ப மாட்டார்கள். அதே போல நபியுடைய விஷயத்தில் யூதர்கள் என்ன செய்வார்கள்? மூசாவை நம்புவார்கள், அதுக்கு முன்னால் ஒரு நபியெல்லாம் நம்புவார்கள், அதுக்கு பின்னால நம்ப மாட்டாங்க. யஹ்யாவை நபி என்று சொல்ல மாட்டாங்க, ஜக்கரியாவை நபி என்று சொல்ல மாட்டாங்க, ஈசாவை நபி என்று சொல்ல மாட்டாங்க. கிறிஸ்தவர்கள் மூசாவை நம்புவார்கள். யூதர்கள் மறுத்தார்களே, யாரே? ஈசாவை மறுத்தாங்களே, ஜக்கரியாவை மறுத்தாங்களே, யஹ்யாவை மறுத்தாங்களே அலைஹிமஸ்ஸலாம், அவர்களை கிறிஸ்தவர்கள் நம்புவார்கள். முஸ்லிம்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? யூதர்கள் மறுத்ததையும் கிறிஸ்தவர்கள் மறுத்ததையும் முஸ்லிம்கள் நம்புவார்கள். விளங்கிட்டா? யூதர்கள் மறுத்ததை கிறிஸ்தவர்கள் நம்புவாங்க, அதே நேரத்தில் எங்களை மறுத்துருவாங்க. நாங்க என்ன செய்யறோம் தெரியுமா? யூதர்கள் மறுத்த இன்ஜீலையும் ஈசாவையும் சேர்த்து கிறிஸ்தவர்கள் மறுத்த குர்ஆனையும் முஹம்மதையும் அலைஹிஸ்ஸலாம் சேர்த்து நாங்கள் நம்புகிறோம். அதைத்தான் அல்லாஹ் தஆலா அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் அல்லதீன யுமினூன அப்படின்னு அல்லாஹ் பில் கைபி வ யுகீமுன ஸலாத் என்று சொல்லிட்டு அவர்கள் உமக்கு இறக்கப்பட்டதையும் உமக்கு முன்னால் இறக்கப்பட்டதையும் அவர்கள் ஈமான் கொள்வார்கள். அதான் மூமின்கள். மூமின்கள் யார் தெரியுமா? உமக்கு இறக்கப்பட்டதையும் உமக்கு முன்னால் இறக்கப்பட்டதையும் அவர்கள் ஈமான் கொள்வார்கள். யூத கிறிஸ்தவர்கள், அப்ப நீங்க விளங்கி பார்க்கணும் என்ன தெரியுமா? யூத கிறிஸ்தவர்கள் எங்களுக்கு உள்ள சின்ன டிஃபரெண்ட் என்ன தெரியுமா? அவர்கள் அந்த இடத்தில் இறைவனுக்கு மகன் கற்பித்தது ஒரு வித்தியாசம். இன்னொன்று நினைச்சு பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கார்ட்டூன் வரைஞ்சா என்ன செய்வோம்? ஆர்ப்பாட்டம் செய்வோமா இல்லையா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் நபியா இல்லையா? சிலையே வச்சுக்கிற ஆர்ப்பாட்டம் செய்யறோமா? சிலை வச்சுக்கிற ஆர்ப்பாட்டம் செய்யறோமான்னு கேட்கிறேன். இல்லை, நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்யலை. நபிக்கு கார்ட்டூன், உலகம் ஃபுல்லா ஆர்ப்பாட்டம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சிலை, அல்லாஹ்வுக்கு சிலை, யானை வந்த மூக்கு வந்த மாதிரி, கை வந்த மாதிரி, பெண்கள் போன்று ஆண்கள் போன்று அல்லாஹ்வுக்கு சிலை. ஆர்ப்பாட்டம் செய்வோமா? செய்ய மாட்டோம். ஏன் செய்ய மாட்டோம் சொல்லுங்க பாவம். எது எங்களுக்கு மட்டும் என்று இருக்கிறது அதுக்கு தான் ஆர்ப்பாட்டம் செய்வோம். எது எங்களுக்கு மட்டும் என்று ஏனைய சமுதாயம் ஏற்றுக்கொண்டிருக்கிறதோ அதுக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி என்று ஏனைய சமுதாயம் சொல்லுவதில்லை. அதனால நபிக்கு அப்படி வைக்கின்ற பொழுது நம்ம என்ன செய்வோம்? ஆர்ப்பாட்டம் செய்வோம். அதே நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நாமும் நபி என்று சொல்கிறோம், கிறிஸ்தவர்களும் நபி என்று சொல்கிறார்கள். இறைவனுக்கு எல்லோருமே உரிமை கொண்டாடுகிறார்கள். ஆனால் நம்ம என்ன செய்வதில்லை? ஆர்ப்பாட்டமோ எதிர்ப்போ காட்டுவதில்லை. சட்டப்படி அதுக்கும் சேர்த்து ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும். ஆனால் அது வளமையாக இருந்து வரனால நம்ம இல்லாமல ஆக்க முடியாது. அன்புள்ள சகோதரர்களே, என்ன நான் இங்கே சொல்ல வருகிறேன் தெரியுமா? முதலாக எமக்கும் இந்த இதுக்குள்ள அதாவது ஒத்துமை நாங்கள் பார்க்கணும். நபிமார்கள் இல்லை, வகி என்பது இல்லை, ஜிப்ரீல் வகி கொண்டு வருவதில்லை, இறைவனிடத்திலிருந்து செய்தி வராது என்று நம்புகின்ற சமூகம் அல்ல கிறிஸ்தவ சமூகம், என்று நம்புகின்ற சமூகம் அல்ல யூத சமூகம். எல்லா அந்த விஷயத்தில் உடன்பாடு ஒற்றுமையோடு இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி என்றால் இவர்களுக்கு மத்தியில் என்ன பிரச்சனை? முகம்மது நபியை நபி என்று அடையாளம் கண்டுகொள்வதற்கு பௌத்தர்கள் மறுக்கலாம், இந்துக்கள் மறுக்கலாம். காரணம், நபி என்கின்ற கொள்கை அவர்களிடத்தில் இல்லை.
நபி என்கின்ற கொள்கை அவர்களிடத்தில் இல்லை. ஆனால் யூதர்கள் மறுக்க முடியுமா? கிறிஸ்தவர்கள் மறுக்க முடியுமா? நீ எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நபி என்று கண்டுகொண்டாய்? எப்படி நீ அதாவது அதுக்கு முன்னால வந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நபி என்று கண்டுகொண்டாய்? இவர்கள்ட்ட கிறிஸ்தவர்கள்ட்ட ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை நீ எப்படி நபி என்று கண்டுகொண்டாய்? எப்படி யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை நீ நபி என்று கண்டுகொண்டாய்? அதே அமைப்பில் உனக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன செய்யலாம்? நபி என்று இலகுவாக கண்டுகொள்ளலாம். எப்படி நீ தௌராத்தை வேதம் என்று கண்டுகொண்டாய்? எப்படி இன்ஜீலை நீ வேதம் என்று கண்டுகொண்டாய்? வேதம் என்பது இல்லாத கற்பனையாக வைத்திருக்கக்கூடிய பௌத்த இந்துக்கள் வேண்டுமென்றால் மறுக்கலாம். கிறிஸ்தவ யூதர்கள் மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது. ஏன்? வேதம் என்ற கான்செப்ட் அவங்ககிட்ட இருக்குது, நபி என்ற கான்செப்ட் இருக்கிறது. அப்ப அழகாக என்ன செய்யலாம்? ஆய்வு செஞ்சு ஒரு முடிவுக்கு வரலாம். வராதற்கு காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், பக்யம் பைனஹும், பொறாமையின் காரணமாக. பொறாமையின் காரணமாக, வேற எதுவுமே இல்லை. அந்த ஒரே ஒரு பொறாமையின் காரணமாகத்தான் அவர்கள் நிராகரிக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். முழு குர்ஆனை நீங்க எடுத்து பாருங்க. அல்லாஹ் தஆலா சொல்ற, யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஹும், தங்களது பிள்ளைகளை எப்படி அவர்களுக்கு அடையாளம் தெரியுமோ அப்படி இந்த நபியை அவர்களுக்கு அடையாளம் தெரியும். அவர்களை இந்த நபி அவர்களுக்கு அடையாளம் தெரியும். ஏன் அல்லாஹ் தஆலா அப்படி சொல்றான் தெரியுமா? இவ்வளவு உலகத்தில் கிறிஸ்தவர்களால் யூதர்கள் விரட்டப்பட்டு அப்படியே அலைகழிந்து ஓடிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் நீ ஏன் மதீனா என்கின்ற இடத்தை செலக்ட் பண்ணணும்? யூதர்கள் மதீனா என்ற இடத்தை செலக்ட் பண்ணி அந்த இடத்திற்கு அகதியாக வந்து ஏன் சேர வேண்டும்? ஏன் மதீனால பெரிய பெட்ரோல் வளம் இருந்தா சேர்ந்தாங்க? தெரியுமா? இன்றைக்கு பெட்ரோல் இருக்கிறது, வெறும் ஈச்சப்பழம் மட்டும்தான் இருக்குது. ஏன் மதீனாவுக்கு வந்தார்கள்? அவர்களுக்கு தெரியும். வணங்கிட்டானே, அவர்களுக்கு தெரியும் தூதர் வரக்கூடிய ஏரியா இதுதான். யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஅஹும், தங்களது பிள்ளைகளை அடையாளம் தெரிவது போன்று அவர்களுக்கு தெரியும். அந்த இடத்துல வந்தாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், அதாவது வகானு மின் கப்லு யஸ்தஃப்திஹூன அலல்லதீன கஃபரு, இந்த மதீனாவில் வந்தேறு குடிகளாக இருக்கக்கூடிய யூதர்களுக்கு இந்த அரபுகள் அநியாயம் செய்கிற நேரத்தில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு நபி வருவார். ஏன் அப்படி சொன்னாங்க தெரியுமா? இந்த அரபு மக்களுக்கு நபி என்ன என்னன்னு தெரியா? இந்த அரபு மக்களுக்கு நபி என்ன என்னன்னு தெரியா? இந்துக்கள் பௌத்தர்கள் அந்த லெவலில் அவர்கள் இருந்தார்கள். சரியா? அப்ப ஒரு நபி வருவார்கள், நீங்கள் காண மாட்டீர்கள். அந்த மக்காவிலும் அந்த மதீனாவிலும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சிலை வைத்திருந்தார்கள் என்ற ஒரு செய்தியை புகாரி முஸ்லிம்ல எந்த கிரந்தத்திலும் காண மாட்டேன். வரலாற்றில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்திற்கும் சிலை வைத்திருந்தாங்க செய்தியை காணுவீங்க. ஏன் காரணம்? மக்கத்து காபிர்கள் வச்சிருந்தாங்க, அவங்களோட பிரதேசம் வணங்கிட்டான், அதனால வைத்திருந்தார்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. ஆனா இவர்களுக்கு சிலை வைத்திருந்தார்கள், நீங்க என்ன செய்ய மாட்டீர்கள்? காண மாட்டீர்கள். அன்புள்ள சகோதரர்களே, இவங்க என்ன சொன்னாங்க அரபு மக்களை பார்த்து? எங்கள்ல ஒரு நபி வருவார். ஏன்னா ஏற்கனவே வந்த நபியெல்லாம் அவங்கள வந்தாங்க. எங்கள்ல ஒரு நபி வருவார், அவரை முன்னால நிறுத்தி உங்களுக்கு எதிராக நாங்கள் யுத்தம் செய்வோம், போராடுவோம், நாங்கள் வெற்றி பெறுவோம். இப்ப அநியாயம் செய்றீங்களே, அப்ப வெற்றி பெறுவோம். இவங்களை பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? லைஸலனா ஃபில் உம்மியீன சபீல், இவங்க எழுத வாசிக்க தெரியாத மக்கள், அவங்களுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம்? இதெல்லாம் படிக்காத அன்எடுகேட்டட் குரூப் வணங்கிட்டானே, இவர்களுக்கு எங்களுக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய சுன்னா என்ன தெரியுமா? அது ஒரு மிக முக்கியமான நுரீது அன் நமுன்ன அலல்லதீன ஸ்துதுஇஃபு ஃபில் அர்லி வனஜஅலஹும் அஇம்மத்தன் வனஜஅலஹுமுல் வாரிதீன். இந்த உலகத்தில் எவர்களெல்லாம் பிற சமூகத்தினர்களால் பலகீனப்படுத்தப்பட்டிருக்கிறார்களோ, எமது சுன்னா என்ன தெரியுமா? அவர்களுக்கு அருள் செய்ய நாங்கள் விரும்புகிறோம். இந்த சமுதாயத்தில் இன்னொரு சமுதாயத்தின் மூலம் யார் செகண்ட் ஆகி வைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அருள் செய்ய விரும்புகிறோம், அவர்களை தலைவர்களாக்க விரும்புகிறோம், அவர்களை சொத்துக்காரர்களாக்க நாங்கள் விரும்புகிறோம். அல்லாஹ் தஆலா சொல்றான், இது அல்லாஹ்வுடைய சுன்னா. எந்த மக்களை இவங்க தலைகீழா போட்டிருந்தாங்களோ அந்த மக்களை தூக்க விரும்புகிறோம் என்று அல்லாஹ் தஆலா. இது ஒரு காலத்தில் யூதர்களுக்கு, ஒரு காலத்தில் அரபு மக்களுக்கு. அன்புள்ள சகோதரர்களே, அந்த நபி யார்ல வந்திருக்கணும்? யூதர்களான வந்திருக்கணும். வராம அரபு மக்கள்ல வந்த உடனேயே ஃபலம்மா ஜாஅஹும் மா அரஃபு கஃபரு பிஹி, தெரிஞ்சவர் வந்த பின்னால் நிராகரித்தார்கள். அல்லாஹ் அப்படிதான் சொல்றான், தெரிஞ்சவர் வந்தாரு நிராகரித்தார், அவர்கள் நிராகரித்தார் என்று சொல்றார். என்ன காரணம் தெரியுமா சகோதரர்களே? இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு தெரியும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கிறிஸ்தவர்களும் உரிமை கொண்டாடுவாங்க, யூதர்களும் என்னது உரிமை கொண்டாடுவார்கள், முஸ்லீம்களும் உரிமை கொண்டாடுவார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றா, அதாவது வமா கான இப்ராஹிமு
யஹூதியன் வலா நஸ்ரானியன். இப்ராஹிம் யஹூதியாகவும் இருக்கவில்லை, கிறிஸ்தவராகவும் இருக்கவில்லை. அவர் ஒரு தெளிவான ஒரு முஸ்லிமாக இருந்தார். அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஏன் யஹூது நசாரா என்றெல்லாம் ஒரு இனப்பெயர், முஸ்லிம் என்றது கட்டுப்பட்டவன் அர்த்தம், அவ்வளவுதான். முஸ்லிம் என்றது கட்டுப்பட்டன்னு அர்த்தம். அன்புள்ள சகோதரர்களை இப்படி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு 2 மனைவிமார்கள், சாரா, ஹாஜரா. இந்த சாராவுடைய பிள்ளை தான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். அவருடைய அண்ணன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அவருடைய தாயார் யார், ஹாஜரா. இப்போ நீங்க விளங்கனடா, சிரியா பகுதி, ஈஜிப்ட் இருக்குதே, இந்த ஈஜிப்டுக்கு அங்கல உள்ள பகுதி, இன்றைய உள்ள சிரியா மட்டுமல்ல, சிரியா, பலஸ்தீன், ஜோர்தான், லெபனான், இந்த போன்ற எல்லா நாடையும் நீங்க விளங்கி வச்சுக்கோங்க. இந்த பிரதேசத்திற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமும் நபியாகிறாங்க. மதீனால இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தோட ஸ்டாப், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தோட நபி முடிஞ்சிருது. இந்த பாலைவனத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜுர்ஹும் கஹ்தான் என்ற யமன் கோத்திரத்திலே உள்ள ஒரு பெண்மணியை திருமணம் முடித்து அரபு சமுதாயம் மக்கால வருது. அரபிகள்ல ஒரிஜினல் சவுதி அல்ல, யமன் தான். விளங்கிட்டா, அரபு சமூகம் என்ன செய்கிறது, மக்காவிலே வளர்கிறது, மக்காவில் வளருது. இவ்வளவுதான் அவங்களோட வரலாறு. அல்லாஹ் நிப்பட்டிட்டாங்க. அங்க என்ன செய்யறான் தெரியுமா, இந்த இடத்துல நீங்க மிக முக்கியமாக இறைவன் பிரஸ்தாபிக்க, இறைவன் என்பதனால் இறைவன் கவலைப்படவில்லை. மனிதனாக இருந்தா கண்ணீர் வடிச்சிருக்கும். அல்லாஹ் தஆலா சொல்றா, அவங்கள மூல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், பொறோ இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், பொறோ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், பொறோ யூசுப் அலைஹிஸ்ஸலாம், பொறோ மூசா அலைஹிஸ்ஸலாம், பொறோ ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், பொறோ யூஷா அலைஹிஸ்ஸலாம், அதுக்கு இப்படியே வந்து ஜக்கரியா, அதே பொறோ தாவூத், சுலைமான், ஜக்கரியா, யஹ்யா, ஈசா என்று டோட்டல் நபித்துவத்தையும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்திர பரம்பரையிலேயே அல்லாஹ் தஆலா அனுப்பி வச்சான். அல்லாஹ் தஆலா சொல்றான், யா பனி இஸ்ராயில். எப்ப இருக்கிறான் தெரியுமா, மக்காவுடைய காலத்தில், மதீனாவுடைய காலத்தில் அல்லாஹ் சொல்றான், யா பனி இஸ்ராயில், ஏ இஸ்ராயலிய சமூகத்தினரே, உذ்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும் வ அன்னி ஃபضلتக்கும் அலல் ஆலமீன். நான் உங்களுக்கு செய்திருந்த அருளை நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள், உங்களை நான் இந்த உலக மக்களை விட மிக சிறப்பாக்கி நான் வைத்திருந்தேன், நினைச்சு பாருங்க என்றாலாம். திருப்பி அல்லாஹ் அவர்களை அழைக்கிறான், உங்களை வஜஅல ஃபீக்குமுன் நுபுவா, நபித்துவத்தை உங்களுக்கு மத்தியில் தான் நான் வச்சிருந்தேன். நபி என்பது உங்களுக்குள்ள தான் வருவாரு, அந்த அளவுக்கு நபித்துவம் என்கின்ற அருளை வைத்திருந்தேன். நபித்துவம் என்ன, இந்த உலகத்திற்கு ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய பொறுப்பை யூத கிறிஸ்தவ, அதாவது யூத சமுதாயத்தில் பனு இஸ்ரவேலுடைய அந்த பரம்பரையில் அல்லாஹ் வைத்திருந்தார். இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் என்றது யாக்கூப் அல்லது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அந்த பரம்பரையில் வைத்திருந்தேன் என்றார். உலகத்துக்கு ஏகத்துவம் சொல்லக்கூடிய ஒரு சமுதாயம் உசைரை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்கிறது. உலகத்திற்கு ஏகத்துவம் சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள் ஈசாவை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றா, நபித்துவத்தை உங்களுக்கு மத்தியில் தான் வைத்திருந்தேன். இப்படி வந்துதா, இப்போ நீங்க விளங்கணும் என்ன தெரியுமா, இவங்களுக்குள்ள ஒரு குழப்பம், இவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் வருது. என்ன குழப்பம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நபியா இல்லையாண்டு ஏற்றுக்கொள்கின்ற ஒரு குழப்பம் வருது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு சமுதாயம் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லிட்டாங்க. இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, அதை எதிர்ப்பதற்காக இஸ்ரேலுடைய பிள்ளைகளா, இஸ்ரேலுடைய பிள்ளைன்னா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள். ஒரு குரூப் சொல்லுது அல்லாஹ்வுடைய மகன், இன்னொரு குரூப் சொல்ல அல்லாஹ்வுடைய மகன் அல்ல, விபச்சாரத்தில் பிறந்தவர். நஊது பில்லாஹி மின், என்ன விபச்சாரத்தில் பிறந்தவர் சொன்னவங்க யூதர்கள். விபச்சாரத்தில் பிறந்தா யார் விபச்சாரத்துக்கு காரணம், வரலாற்றில் நீங்கள் காணலாம். அவரை பொறுப்படுத்தி வளர்த்து வந்தவர் யாரு, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை தேடி கொண்டார்கள், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை தேடி கொலை செய்தார்கள் இந்த யூதர்கள். விளங்கிட்டா, கிறிஸ்தவர்கள் அப்ப அந்த நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை உயர்த்தினார்களே, அவர்கள் அடக்குமுறைக்குள்ளாக்கப்பட்டு ஊரை விட்டே துரத்தப்படுகிறாங்க. யூதர்களுடைய கை ஓங்குகிறது. அவ்வளவு பெரிய அநியாயம் என்ன செய்தார்கள் இந்த யூதர்கள் அங்கே செய்தார்கள். இதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். அதுக்கு பின்னால என்ன நடக்குது தெரியுமா, கிறிஸ்தவர்களுடைய கை ஓங்கி போய் நாணமாற அடிச்சு விரட்டுறாங்க பலஸ்தீன்ல. யாரு, யூதர்களை அடிச்சு விரட்டு ஜென்ம பகையாகி ஓடி ஒவ்வொரு இடத்துல ஒளிஞ்சவர்கள் தான் கொஞ்சம் பேர் வந்து மதீனாவில் புகுந்தார்கள். அப்படி ஒளிந்த கொஞ்சம் பேர் தான் செய்தார்கள், மதீனாவுக்குள் வந்து புகுந்தார்கள். புகுந்து கொண்டு எங்களில் ஒரு நபி வருவாரு, அவர் எங்களை கூட்டிக்கொண்டு போவாரு, உலகம் ஃபுல்லா எங்களை தலைவராக்குவாரு, எங்களை ஆட்சி செய்ய வைப்பார் என்று உலகம் ஃபுல்லா ஒரு அறிவிப்புல இருந்துட்டான். கிறிஸ்தவர்கள் அங்களால எங்களில் ஒரு தலைவர் வருவார் அப்படி என்று யூதர்களுக்கு தான் அது கூட தேவைப்பட்டது. எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அல்லாஹ் பார்க்கிறான் என்ன தெரியுமா, படிக்காத எழுத வாசிக்க தெரியாத ஒரு சமூகம், ஆடின் மூலமும் வெறும் பால் கப்பின் மூலமும் திருப்திப்பட்டுக் கொள்கின்ற ஒரு சமூகம், சாதாரண ஒட்டக பிரச்சனைக்காக 40 வருடங்கள் சண்டை பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம், ஆனால் வாக்குறுதி மீறாமையும் நேர்மையும் விருந்தோம்பலும் அதாவது போர் குணமும் ஒரு கொள்கை உறுதியும் கொண்ட ஒரு சமூகம்.
இந்த சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், உங்கள்கிட்ட நபித்துவத்தை வச்சு அறிவை தந்து அருளை தந்து உலகத்துக்கு பிரச்சாரம் செய்கிற பொறுப்பை தந்து புறக்கணிச்சிட்டீங்க. எனக்கு நான் நினைத்தால் இந்த உலகத்தில் அடிமட்டத்திலே படிக்காத மார்க்க விளக்கம் இல்லாத ஒரு சமுதாயத்தை உங்களோட இடத்துக்கு கொண்டு வருவேன். அதான் அல்லாஹ் தஆலா காட்டினது. யூத கிறிஸ்தவர்கள் பெருமை அடித்த உடனேயே அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல நீங்க பாருங்க பாப்போம், நிறைய சொல்லுவான், அல்லதி பஅஸ ஃபில் உம்மீன ரசூலா. அல்லாஹ் அப்படி திருப்பி திருப்பி சொல்லுவான், எழுத படிக்க தெரியாத மக்களில் தூதரை அனுப்பிய அல்லாஹ் தஆலா. ஏன் அப்படி சொல்றான் தெரியுமா? எழுத படிக்காதவனை கொண்டு உலகத்தை நான் என்ன செய்வேன், வழி நடத்துவேன். இடத்துக்கு தான் சொல்றான். எழுத படிக்காத மக்களுக்கு அருளாக இல்லை, யூத கிறிஸ்தவர்களுக்கு சவாலாக. உங்கள நபித்துவத்தை வச்சிருந்தேன், நீங்க தான் உலகத்துக்கு பிரச்சாரம் செஞ்சுக்கணும். நீங்க என்னடா தலைகீழா போனீங்க. நான் இப்ப யாரை உருவாக்குறேன் பாரு, எழுத வாசிக்க தெரியாத சமூகம் மட்டுமல்ல, நபியாக்கினவரும் எழுத வாசிக்க தெரியாது. நபியாக்கினவரும் எழுத வாசிக்க தெரியாது. அந்நபி அல்லதீன யத்தபிஊன நபியல் உம்மி. விளங்கிட்டானே, எழுத வாசிக்க தெரியாத நபியை பின்பற்றக்கூடியவர். அல்லாஹ் அப்படியே குர்ஆன்ல நீங்க பாருங்க, எழுத வாசிக்க தெரியாது, எழுத வாசிக்க தெரியாது நிறைய இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லுவான். ஏன் சொல்லுங்க? அல்லாஹ் நினைத்தால் அல்லாஹ் தந்த அருளை பயன்படுத்தாதவர்களை அப்படியே கீழே போட்டுட்டு எவர்களை பார்த்து நாம் பரிகசித்துக் கொண்டிருக்கிறோமோ அவர்களை ஒசக்க கொண்டு வந்துருவோம். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லி இந்த நம்ம படிக்க வேண்டிய பாடம் மிக முக்கியமான இடம் அதுதான். எனவே யூத கிறிஸ்தவர்களிலிருந்து அவர்கள் ஏகத்துவத்திலிருந்து சருகிய பொழுது அல்லாஹ் மக்கத்திலே இருக்கக்கூடிய கிழிந்த ஆடைகளை தைத்து வாழ்ந்த பெருமைக்கும் புகழுக்கும் மாத்திரம் ஆசைப்படக்கூடிய போர்க்குணம் கொண்ட, அதே நேரத்தில் ஒழுக்கமோ வாழ்க்கை விழுமியங்களோ சர்வதேச சமூகத்தில் எந்த ஒரு பங்கோ இல்லாத ஒரு சமுதாயத்துக்கெல்லாம் நபித்துவத்தை கொண்டு வந்து கொடுக்குறான். எப்படி யூதர்களை மிகச்சி கிறிஸ்தவர்களை மிகச்சி போறதுன்றதெல்லாம் மனுஷன் யோசிச்சுதான் அதை முடிவெடுத்திக்க மாட்டான். ஏன்? அங்க ரோமாபுரியில இருந்து இத்தாலியில இருந்து அப்படியே வந்து சிரியாவுக்குள்ள வந்து ஈஜிப்டுக்குள்ள வந்து யமனுக்குள்ள வந்து எல்லாம் யாரு? கிறிஸ்தவர்கள். வணங்கிட்டா இன்னும் சொல்ல போனா தம்பியிட பிள்ளைகள். யார? இஸ்மாயில் சாத பரம்பரை தான். நானா இசாக்கிற தம்பியிட பிள்ளைகள் தான் எங்க இருக்கிறாங்க, இவ்வளவு இடத்துல சுத்திக்கிறாங்க. தம்பியிட பிள்ளைகளுக்கு இடையில வந்த சண்டையில வந்த குரூப் வந்து மதீனால ஒரு மூலையில குந்திக்கின்றிருக்கு, எங்கெல்லாம் நபி வருவாருண்டு. இந்த நேரத்தில் எழுத படிக்க தெரியாத ஒரு ஆளை நபியாக்கி இதுவரைக்கும் சர்வதேச சமூகத்தில் எந்த விதமான அரசியல் பங்களிப்பும் இல்லாத அந்த கௌபத்துல்லா ஒன்று இல்லைன்னு வைங்க, அவர்களுக்கு சர்வதேசத்தில் எந்த பங்களிப்பும் இல்லை. அப்படி இடத்துல அல்லாஹ் தஆலா நபித்துவத்தை உண்டாக்கின உடனேயே யூத கிறிஸ்தவர்கள் பட்ட பொறாமை இருக்குது, சர்வசாதாரண பொறாமை அல்ல. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். என்ன காரணம் சொல்லுங்க? பல காரணம். ஒன்று, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் ஒரு அடிமை. யாருட? சாராவுடைய அடிமை. முதலாம் மனைவியுடைய அடிமையை தான் கல்யாணம் முடிச்சு வச்சா சாரா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அப்போ முதலாவது அடிமை. ரெண்டாவது எழுத வாசிக்க தெரியாத சமூகம். இவங்கள எப்படி நபி வருவாரு? இந்த ஒரு ரீசன் தான் இவர் நபி இல்லை என்று யூத கிறிஸ்தவர்கள் மறுத்ததற்கான காரணம், வேற ஒன்றும் இல்லை. இந்த ஒரு ரீசன். இவ்வளவு நாளும் வந்தவர்கள் எல்லாம் உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர்கள், படித்த குலத்தை சேர்ந்தவர்கள், எமது பரம்பரையை சேர்ந்தவர்கள். இன்றைக்கு வந்தவங்க மட்டும் எப்படி நபியாக முடியும் என்ற ஒரே ஒரு காரணத்தை தவிர, நீங்க எந்த யூத கிறிஸ்தவர்களோட பேசினாலும் சரி, நீங்க எப்படி ஜக்கரியாவை நபி என்று சொல்றீங்கன்னு கேளுங்க, அப்படியே திருப்பி சொல்லுங்க, இது அப்படியே முகமதுக்கு பொருந்ததா இல்லைன்னு கேளுங்க, பேச மாட்டாங்க, பேச இயலாது. நீ எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை எதை வச்சு நபி என்று சொல்றேன்னு கேளுங்க, எதை வச்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நபி என்று சொல்றேன்னு கேளுங்க, எதை சொல்லுவாங்களோ இது ஏன் முகமதுக்கு பொருந்தான்னு கேளுங்க, அலைஹிஸ்ஸலாம் பதிலளிக்காது. அவர்களிடத்தில் இதனால் தான் விவாதங்களோ, பெரும்பாலும் விவாதங்களோ கன்வர்சேஷன்களோ இதிலே அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், கலந்து கொள்ள விருப்பம் இல்லை. அறிவியல் பூர்வமாக அவர்களது மார்க்கத்தை அவர்களால் நிரூபிக்க முடியாது. ஆனா இன்னொன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த அருளை கொண்டு மக்கா மக்களுக்கு போட்டானே, அவங்க விளங்கல இது எங்களுக்கு அருள் அண்டு. அவங்களுக்கு கொண்டு போட்டோடனே அவங்க எப்படி எதிர்பார்த்தாங்க? வெட்டு குத்து யூதர்களை கிறிஸ்தவரோட சேர்ந்து கண்டு ரசூலுல்லாஹ்களை எதிர்த்தாங்க, அப்படித்தானே இல்லையா? ஆனா அல்லாஹ் அவங்களுக்கு தான் அருள் செய்யறான், விளங்கல. அவங்க அந்த நபியை எதிர்த்தார்கள். அந்த நபி எதிர்க்க உங்களுக்கு நான் விடுதலையாக வந்திருக்கிறேன் என்பதை உணர்த்தினார்கள். உங்களுக்கு நான் விடுதலையாக வந்திருக்கிறேன் உணர்த்தினார்கள். நபி அவர்கள் இறுதி உரையில எல்லோரையும் வைத்துக்கொண்டு என்ன கேட்டார்கள்? அல்லாஹும்ம ஹல் பல்லக், நான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி தந்து விட்டேனா அப்படி என்று கேட்டார்கள். அதுல யார் யாரெல்லாம் இருந்தாங்க? நபி அவர்களை நெய்யை புடைத்தவர்கள், அடித்தவர்கள், இரத்தம் சிந்தியவர்கள், பல்லை உடைத்தவர்கள், ஊரை விட்டு விரட்டியவர்கள், அவதூறு சொன்னவர்கள், எல்லாரையும் வச்சுக்கிற ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க,
நான் எல்லாம் சொல்லிட்டேனான்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்ன? உங்களது எதிர்ப்புகளையும் உங்களது துன்பங்களையும் உங்களது வேதனைகளையும் உங்களுக்கு மத்தியில் தாங்கி கொண்டு எல்லா செய்திகளையும் உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்த்து விட்டேனா? அதனால் அந்த மக்கள் சொன்னாங்க, அல்லாஹ் நீங்கள் என்ன சொல்லிவிட்டீர்கள், எத்தி வைத்து விட்டீர்கள் என்று சொல்ல நபியர்கள் அல்லாஹும்ம ஷஹத் அல்லாஹும்ம ஷஹத் அல்லாஹும்ம ஷஹத்னு 3 முறை சொன்னார்கள். யா அல்லாஹ் நீ சாட்சியாக இருந்து கொள்ளு. இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் தஆலா அருள் செய்ததனால் தான் இன்று கிறிஸ்தவ உலகத்தோடும் யூத உலகத்தோடும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு வல்லமை மிக்க சக்தியாக இஸ்லாமிய அரபு சமூகம் இருந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? இருந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? 1400 வருடங்களில் அல்லாஹ் தஆலா தன்னைக்கு தான் கொடுத்த நபித்துவத்தை எதிர்த்ததனால அவங்களை கீழே வச்சுட்டு எந்த இன்றைக்கு யூத கிறிஸ்தவர்கள் ஏன் மத்திய கிழக்கை நாடுகிறார்கள்? ஏன் மத்திய கிழக்கு நாடுறாங்க? நீ அண்டைக்கே ஏத்திருக்கலாமே, ஏன் நாடுகிறார்கள்? பெட்ரோலியத்தை அல்லாஹ் தஆலா கொண்டு போய் என்ன செஞ்சிட்டான்? இங்க வச்சுட்டானே. எங்க? நம்மளை எதிர்க்கக்கூடியவங்கள்ட்ட கொண்டு போய் கீழே வச்சுட்டானே. உங்களுக்கு தெரியும், வளைகுடா யுத்தத்தின் பொழுது வெள்ளை மாளிகை பேச்சாளர் ஒரு வார்த்தை பேசுறாரு. ஜினா, அந்த யுத்தத்துக்கு வந்திருக்கிறாரு மத்திய கிழக்குக்கு. ஜினா லினுஸஹிஹ கதஅர் ரப்பில்லதி ஜஅலல் பித்ரூல ஃபீ அர்தில் அரப். அரபிய பூமியில் பெட்ரோலை வைத்த ரப்புடைய தவறை திருத்த வந்திருக்கிறோம். எப்படி? அரபிய பூமியில் பெட்ரோலை வைத்த ரப்புடைய தவறை திருத்த வந்திருக்கிறோம் என்று பேசினார்கள். என்ன காரணம்? பொறாமடை. இது பெட்ரோலை வச்சுக்கணும் அமெரிக்கால, பெட்ரோலை வச்சிருக்கணும் அமெரிக்கால என்று நினைக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா நீங்க நினைச்சு பாருங்க பாப்போம். கொள்கை ரீதியாகவும் இந்த சமுதாயத்துக்கு உதவி செய்திருக்கிறான், பொருளாதார ரீதியாகவும் சமுதாயத்தால செலக்ட் பண்ண இடத்தை பாருங்க. எதிர்காலத்தில் நீ தான் நிப்பாய், அமெரிக்காவுடைய பொருளாதாரம் விழும், உலகத்துடைய எல்லா இஸ்ரேல் உட்பட விழும். விழுகின்ற நேரத்தில் நீ தான் என்ன செய்வாய்? உதவி செய்வாய் என்கின்ற இடத்தில் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு காலமும் இந்த இஸ்லாமிய சமுதாயம் இருக்கக்கூடிய சமுதாயம் ஐக்கியப்பட்டார்கள் என்று சொன்னால், ஒற்றுமைப்பட்டார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வும் ரசூலும் சொல்வது மார்க்கம் என்று எல்லோரும் நம்பி இருக்கிறோமே, இந்த உலகத்தில் எல்லா பிரிவும் நம்புது, அத்தனை பேர் அந்த கொள்கை ஏற்போம் என்று சொன்னால், இந்த சமுதாயத்தை எதிர்ப்பதற்கு இந்த உலகத்தில் எதிர்க்கின்ற அல்ல, துணிகின்ற எந்த ஒரு சமுதாயம் இருக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நுஸிர்து பிர்ருபி மஸீரத ஷஹ்ரைன். என் சமுதாயத்தின் மீதும் என்னை பற்றி அச்சமும் 2 மாதங்களுக்கு முந்தியது என்றாங்க ரசூலுல்லாஹ். அப்படின்னா என்ன? நபி அவர்கள் யுத்தம் செய்ய வரப்போகிறார்கள் என்று கேள்விப்பட்டார், 2 மாசத்துக்கு முந்தி கேள்விப்பட்டாங்களே, நடுங்கிடுவாங்க. அவ்வளவுதான். எதிர்க்கக்கூடிய மனசு வராது, ஆற்றல் இருக்க மாட்டார்கள், ஆற்றலோடு இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு கண்ணியமிக்க சமுதாயம் அல்லாஹ் தஆலா எங்களை வைத்து யூத கிறிஸ்தவர்களுக்கு பாடம் புகட்டி கொண்டிருக்கிறான். இன்னும் சொல்வதென்றால், சைத்தான் இறைவனிடத்தில் சைத்தானுக்கு மலக்குமார்களுக்கு சுஜூது செய் என்று சொன்ன நேரத்தில் சைத்தான் மறுத்தான். இவ மண்ணால படைச்சவனுக்கு நான் ஏன் சுஜூது செய்யணும்? அல்லாஹ் யார் பக்கம் நின்றான்? அல்லாஹ் யார் பக்கம் நின்றான்னு கேட்கிறேன். பலத்தில் அதிகமாக உள்ள, சக்தியில் அதிகமாக உள்ள சைத்தான் பக்கம் நிற்காம, இவன் கொலை செய்வான்னு தெரியும், எனக்கு இணை வைப்பான்னு தெரியும், எனக்கு புள்ள எரிப்பான்னு சொல்லுவான்னு தெரியும், எனக்கு மனைவி இருக்கேன்னு சொல்லுவான்னு தெரியும். இவ்வளவு எல்லாம் தெரிஞ்சிருந்தும் அல்லாஹ் யார் பக்கம் நிற்கிறான்னு சொல்லுவோம்? மனிதர்களின் பக்கம் அல்லாஹ் தஆலா நிற்கிறான். மனிதர்களின் பக்கம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிற்கிறான் என்று சொல்றான். நிறைய பேர் உனக்கு வழிகெடுக்க முடியாது, என்னில் இஹ்லாஸ் உள்ளவர்கள் இருப்பார்கள், என்னை மட்டும் வணங்கக்கூடியவர்கள் இருப்பார்கள், ஒரு நாள் வழிகெடுக்க முடியாது அல்லாஹ் தஆலா சவால் விடுறான். சைத்தான் சொல்றான், நான் வெற்றி காட்டுறேன்றான். நாம இறைவன் எங்களை கண்ணியப்படுத்தினானே, அந்த கண்ணியத்துக்கு சார்பாக நின்று கொண்டிருக்கிறோமா? சைத்தான் சவால் விட்டானே, அந்த சவாலுக்கு சார்பாக நின்று கொண்டிருக்கிறோமா? அதே மாதிரி இதை யோசிங்க. யூத கிறிஸ்தவர்கள் அல்லாஹ் தஆலா சபித்து அவர்கள் அருளை கொடுத்தும் அவர்கள் நிராகரித்ததனால் நீங்களா நிராகரிக்கிறீங்க? இந்த மாதிரி இந்த சமுதாயத்தை உருவாக்குகிறேன் அல்லாஹ் ஏகத்துவ அருளை தந்தான், உயர்த்தி வைத்திருக்கிறான். இந்த இறைவன் எங்களை வைத்து அவர்களுக்கு பெருமை காட்டிக் கொண்டிருக்கிறானே, அதை மதிக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோமா, மறந்து இருக்கிறோமா என்று நினைத்து பாருங்கள். மறப்போம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறானே, அல்லாஹ் தஆலா நீங்கள் மறந்தீர்கள் என்றால், புறக்கணித்தீர்கள் என்றால் இன்னொரு சமுதாயத்தை அல்லாஹ் கொண்டு வருவான், அது அல்லாஹ்வுக்கு பெரிய வேலை அல்ல. அப்படிதான் சொல்றான். வமா தாலிக அலல்லாஹி பி அஸீஸ், அல்லாஹ்வுக்கு அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்தில் நான் 2 பகுதியாக சொல்லி இருக்கிறேன். நவீன உலகத்தில் அவருடைய என்ன பின்னணியில் நின்று அவர்கள் செயல்படுகிறார்கள் என்பது முதல் விஷயம். 2வது, இவர்களுடைய வரலாற்று பின்னணி இன்றைக்கும் செல்வாக்கு செலுத்தி கொண்டிருக்கிறது என்பது 2வது விஷயம். இல்லை என்றால் அவர்கள் தேர்ந்தெடுத்த இடத்துக்கு என்ன பெயர் வச்சாங்க?
இஸ்ரவேல்னு வச்சாங்க. அப்படித்தானே? நம்மளுக்கு இஸ்ரவேல்னா யாரு? இஸ்ராயேல், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேர். அந்த பேரையை ஏன் செலக்ட் பண்றாங்க? அதுக்கு ஒரு பின்னணி இருக்கிற சகோதரர்களே. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இயன்ற அளவுக்கு முஸ்லிம் சமுதாயம் ஆன்மீக துறையில் எப்படி வளர்வார்களோ அதுபோன்று இந்த சமுதாய ரீதியாக, மீடியாக்கள் ரீதியாக, சர்வதேச ரீதியாக படிக்கின்ற ஒரு சமுதாயமாகவும் என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். எல்லா விஷயங்களையும் பின்னணிகளை ஆய்வு செய்து பேசக்கூடிய ஒரு சமுதாயமாக வர வேண்டும். என்ற அளவுக்கு யூத கிறிஸ்தவர்களுடைய திட்டங்கள், வழிகாட்டல்கள், அவைகளில் நம்ம மிக்ஸ் ஆகிவிடக்கூடாது. மிக்ஸ் ஆகினோம் என்று சொன்னால் நம்ம என்ன செய்வோம், அகப்பட்டு விடுவோம். இஸ்லாமிய அறிஞர்கள், சில அறிஞர்கள் இருக்கிறார்கள், பெயர்களை எழுதுகின்ற பொழுது கூட இனிஷியலை முன்னால போட மாட்டாங்க. வாப்பட பேரை முன்னுக்கால கொண்டு வந்து போடுற சிஸ்டத்தை போட மாட்டாங்க. அல்லாஹ் எப்படி குர்ஆன்ல பெயர்களை சொல்றானோ அது மாதிரி தான் என்ன செய்வார்கள், பெயர்களை சொல்லுகின்ற அறிஞர்கள் இருக்கிறார்கள், அரபு அறிஞர்கள். அதே போல ஒரு விஷயத்துக்கு சுட்டி காட்டுகின்ற பொழுது நம்ம அண்டர்லைன் பண்ணுவோம். ஆனால் குர்ஆன்ல சஜிதா ஓதிய வசனங்கள்லாம் பாருங்க என்ன செஞ்சிருப்பாங்க, ஓவலைன் தான் பண்ணிப்பாங்க. சஜிதாவுடைய வசனம் என்னது, அண்டர்லைன் பண்ணிக்க மாட்டாங்க, மேலுக்கால தான் லைன் பண்ணியிருப்பார்கள். கீழால கொண்டு வந்த சிஸ்டம் யூதர்களுடைய திட்டம் என்பது அவர்களுடைய மனசில் அப்படியெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்ன்றது இல்லை. அதை கூட என்ன செய்தார்கள், புறக்கணித்து நிற்கக்கூடிய அறிஞர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எமக்கண்டு தனி போக்கு, எமக்கண்டு தனி வழிகாட்டல், எமக்கண்டு தனி சிஸ்டம், எமக்கண்டு தனி கல்வி இருக்கிறது. அதில் நம்ம மாறக்கூடாது என்பதுதான் எமது முக்கியமான விடயம். ஆனால் இன்றைக்கு நவீனம் என்கின்ற பெயரில் நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். கல்வித்துறையிலும் தான், எல்லாத்துல பாடசாலை வரைக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மாற்றங்களை கண்டு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம் அனைவரையும் யூத கிறிஸ்தவ சதி வலைகளிலிருந்து நாம் காப்பாற்ற வேண்டும். இன்னும் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், இந்த யூத கிறிஸ்தவர்கள் மிகவும் இரக்கத்தோடும் அன்போடும் இருக்க வேண்டியவர்கள் முஸ்லீம்கள். அப்படியா இல்லையா? ஏன், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நாம் அவர்களை போன்று உயர்த்தாது விட்டாலும் இவர்களை போன்று நாம் தாழ்த்தவில்லை, யூதர்களை போன்று தாழ்த்தவில்லை. விபச்சாரத்தில் பிறந்தவங்க சொல்லல. ஆனா அவர்கள் யாரோட உறவு வச்சுக்கிறாங்க தெரியுமா? வெறும் நானா தம்பி என்பதற்காக உறவு வைத்திருக்கிறாங்க, கொள்கைக்காக வேண்டியல்ல. நம்மளோட நானா தானே, என்னதான் இருந்தாலும் நம்மளோட நானா என்பதற்காக கொள்கையெல்லாம் விட்டு சொந்தமாக இருப்பாங்களே, அந்த மாதிரி என்ன செய்திருக்கிறார்கள், யூதர்களோடு உறவு வைத்திருக்கிறார்கள், முஸ்லிம்களை தட்டி விட்டிருக்கிறார்கள். ஆனால் இறுதி காலத்தில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக யூதர்கள் அடந்தேறுகின்ற பொழுது முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் ஒரே அணியில் இருந்து யுத்தம் செய்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முன்னறிவிப்பு செய்தார்கள். அந்த வெற்றியின் பின்னால் கிறிஸ்தவர்கள் குணத்தை காட்டுவாங்க. கலப சலீம், சிலுவை வெத்தி விட்டது என்று ஒருத்தன் கத்துவான். உடனே யுத்தம் என்ன செஞ்சிடும், தலைகீழாக மாறி முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மாறிவிடும், முஸ்லிம்கள் வெற்றி பெறுவார்கள் என்ற செய்தியை நபியவர்கள் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதிர்காலம் இஸ்லாத்திற்கே என்கின்ற அந்த நன்மாராயத்தை ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய உள்ளத்திலும் பதிவு செய்ய வேண்டும். நம்பிக்கையோடு, நாம் விரக்தியாளர்கள் அல்ல, விரக்தி அடைந்தவர்கள் அல்ல. இந்த சமுதாயத்தில் எண்ணிக்கையாலும் பலத்தாலும் சிந்தனையாலும் ஆயுதங்களாலும் எல்லா விடத்தாலும் முந்தியவர்கள் மார்க்கத்தை பின்பற்றாதனால் அல்லாஹ் தஆலா எம் அனைவரது உள்ளத்திலும் ஒரு பலகீனத்தை போட்டு வைத்திருக்கிறான். நீங்க வேண்டுமென்றால் இறைவன் பக்கம் நாங்கள் திரும்ப வேண்டும். திரும்பினோம் என்று சொன்னால் இந்த உலகத்தை லீட் பண்ணக்கூடியவர்களாக இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்குவான். அன்புள்ள சகோதரர்களே, நாம் கேட்ட இந்த விடயங்களையும் இந்த தூய இஸ்லாத்தையும் அந்நிய மக்களுக்கும் எம்மை சூழ உள்ளவர்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் ஆர்வம் தருவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.